ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அதில் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமில் என்னெல்லாம் பார்த்துட்டோம்? நம்ம போன தடவை மாடியூல் சி பார்த்தப்போ பேங்க்ஸ் பார்த்துட்டோம், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் பார்த்துட்டோம், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட்ஸ்னு வராது, மியூச்சுவல் கம்பெனிஸ் அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெகுலேட்டர்ஸும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு சொன்னா மணி மார்க்கெட், டெப்ட் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறமா இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா நம்ம இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலியமாக தான் நமக்கு வந்து கேஷ் ஃபண்ட்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க, ஃபண்ட்ஸ் வந்து வாங்க போகிறாங்க. அப்போது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலியமாக அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, அதுக்கப்புறமா கவர்மெண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்கெல்லாம் தான் இங்கே வந்து ஒரு டிமாண்ட் சைடு. ஓகேங்களா? இவங்க தான் டிமாண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் சப்ளை சைடில் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ரீட்டைல் வந்து ரொம்ப கம்மி தான், இந்த இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, அவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சப்ளை சைட்லேயும் பேங்க்ஸ் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருப்பாங்க, கம்பெனிஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இவங்கள்ட்ட இருந்து பணம் வந்து இப்போ டிமாண்ட் சைடு, இவங்க வந்து சப்ளை சைடில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலியமா அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா நம்ம எடுத்ததும் ஓகே, அப்போ நம்பர் 42 கோணம், நாகர்கோயில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை வந்து நம்ம எதிர்பார்த்துடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இமேஜினரியே இதில் வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும். இதில் வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸு, ஃபிசிக்கலாக நமக்கு இப்படி ஒரு மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து புக்ல வந்து இப்படி குடுத்துருக்காங்க. இந்த இந்த ஃபிகர் குடுத்துருக்காங்க. ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு எதெல்லாம் வரும்னு சொன்னா, மணி மார்க்கெட் வரும், டெப்ட் மார்க்கெட் வரும், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் வரும், கேபிட்டல் மார்க்கெட்டும் வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த இன்சூரன்ஸ் மார்க்கெட் 2 குடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கிரெடிட் மார்க்கெட்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா எதுலயும் வராது. அது நம்ம மாடியூல் சில பார்த்தீங்கன்னு சொன்னாலும், இவங்க ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு போட்டிருக்கிறதுல வந்து இந்த 3மே அவங்க மென்ஷன் பண்ணல. இதுதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. மணி மார்க்கெட், டெப்ட் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட், டெரிவேட்டிவ் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இந்த இதுல வந்து இப்படி குடுத்துருக்காங்க. அதனால இந்த இது 3ம் வராது. ஆனா இதுக்கு சும்மா ஒரு 3 பேராகிராஃப் மட்டும் இந்த 3க்காக குடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் மார்க்கெட், இன்சூரன்ஸ் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்குன்னு தனி சாப்டர்ஸ் எதுவும் வைக்கல. ஓகேங்களா? இதுக்குன்னு அவங்க வந்து தனி சாப்டர்ஸ் எதுவுமே வைக்கல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கிரெடிட் மார்க்கெட் வந்து என்னன்னா, இவங்க சும்மா பிளாங்கா என்ன சொல்லி முடிச்சிடறாங்க சொன்னா, இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், பேமெண்ட் பேங்க், என்பிஎஃப்சிஸ் இவங்க எல்லாமே மணி லெண்ட் பண்றாங்கல்ல, ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம். ஸோ இந்த மாதிரி லெண்ட் பண்றதுனால இதையும் வந்து நம்ம ஒரு கிரெடிட் மார்க்கெட்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதான் மெயின்.
ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம் இல்லையா, இது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக என்னென்ன இருக்குதுன்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து எலாபரேட்டாக இந்த மணி மார்க்கெட்டு, டெப்ட் மார்க்கெட்டு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பற்றி எல்லாமே அவங்க பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மணி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கிரெடிட், அதாவது 1 இயருக்கு உள்ள மட்டும்தான். ஓகேங்களா? 1 இயருக்கு உள்ளதான் அப்படின்னு சொல்றப்போ இந்த மணி மார்க்கெட்டை வந்து யூஸ் பண்றோம். இதுல வந்து கால் மணி இருக்குது, சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட், ட்ரெஷரி பில்ஸ், கமர்ஷியல் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த மணி மார்க்கெட்டுக்கு கீழே வருது. ஓகேங்களா? அடுத்து டெப்ட் மார்க்கெட் இருக்குது. இந்த டெப்ட் மார்க்கெட்ல தான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட இருந்தோ மற்ற கம்பெனிஸ்ல இருந்தோ இவங்க வந்து லோன் வாங்குவாங்க. இது எப்படின்னா கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வந்து கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? இது வந்து 1 இயருக்கு மேலே போயிடும். 1 இயருக்கு மேலே போகிறப்போ டெப்ட் மார்க்கெட்டுக்கு வருவாங்க. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரன்சிஸ், ஃபாரின் கரன்சிஸ் எல்லாத்தையுமே ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லாமே இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் மூலியமா இதில் வந்து நம்ம டிரான்சாக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு டெரிவேட்டிவ், அதாவது ஒரு ஒரு ஷேரோட வேல்யூவையோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு பொருள், இப்போ இந்த கோல்டோட வேல்யூவையோ இல்லைன்னு சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட், பேடி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பேசிக்காக ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. இதை இந்த இந்த பொருளுடைய வேல்யூல இருந்து டிரைவ் பண்ணி இவங்க வந்து ட்ரேட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இந்த பொருள் இப்போ கோல்டுனா இல்லை கோல்டோட ப்ரைஸை வச்சு கோல்டோட ப்ரைஸை வந்து டிரைவ் பண்ணி கோல்டை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு அதோட வேல்யூவை வந்து டிரைவ் பண்ணி அது மூலியமா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே நம்ம அடுத்து இந்த டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் பார்க்குறப்ப பார்க்கலாம். ஸோ சும்மா பேசிக்காக அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாங் டேர்ம் கிரெடிட் தான். இதில் வந்து பிரைமரி மார்க்கெட்டு, செகண்டரி மார்க்கெட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. இதுவும் நம்ம அடுத்து உள்ள போகிறப்ப நம்ம பார்க்கலாம். அப்புறமா இன்சூரன்ஸ் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட்னு இவங்க சும்மா 2 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சும்மா வந்து இன்சூரர் கெட் இண்டெம்னிஃபைடுன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பெருசாக இதில் எதுவும் கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு எதுவும் பெருசாக இருக்கான்னு நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரைஸ் டிட்டர்மினேஷன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பொருளுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியணும் இல்லையா? ஒரு பொருளோட வேல்யூ நமக்கு தெரியணும். இப்போ ஒரு பாண்டோட வேல்யூ இது ஏதோ தெரியணும் அப்படின்னு சொன்னால், அதாவது இப்போ ஒரு பாண்டை வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணுறப்ப வந்து அது அவங்க ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்க கூட கூட ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேட்குதுங்களா? கட் ஆயிடுச்சுங்களா? கேட்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கட்டாயி வருதுங்களா? யாராவது சொல்ல முடியுமா? ரிப்ளை பண்ணலாமா? ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேட்குதுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம். ஓகே. பிரைஸ் டிட்டர்மினேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒரு பாண்ட் வந்து ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாண்ட் ஏதாவது இஷ்யூ பண்ணுறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணுறப்போ வந்து அவங்க வந்து ஒரு ப்ரைஸ் வச்சு இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் இந்த இந்த பாண்டை வந்து அடுத்து வந்து இதோட ப்ரைஸை வந்து மார்க்கெட் ஃபோர்ஸஸ் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஒன்று இந்த மார்க்கெட்டுக்கு இந்த பாண்டுக்கு வந்து எவ்வளவு வந்து டிமாண்ட் இருக்குது, இந்த பாண்டுக்கு வந்து எவ்வளவு டிமாண்ட் இருக்குது, இந்த பாண்டு சப்ளை எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த பாண்டோட வேல்யூ அதுக்கப்புறமா மார்க்கெட்ல ஏறும் இறங்கும். ஸோ பிரைஸ் டிட்டர்மினேஷன் அப்படின்றது வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார், கார்த்திக் ராஜா சார், தேங்க்ஸ் சார். இப்போ டாடா மோட்டார்ஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஷேரை வந்து லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஷேரை வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ப்ரைஸில் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாள் அது ப்ரைஸ் வந்து ஏறுது இறங்குது இல்லைங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமாண்டையும் சப்ளையையும் பொறுத்து தான் அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஃபண்ட்ஸ் ஒரு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து ஒரு என்டிட்டிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லிக்விடிட்டி, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கேன் பி சோல்ட் இன் த மார்க்கெட். இதில் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ஷேர்ஸு, பாண்டு இல்லை எதுலையாவது ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கையில் அப்படியே தங்கி போச்சுன்னா அதை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அதை ஈஸியாக கொடுக்கணும், அதை ஈஸியாக விற்க முடியணும். திரும்ப வேறு எதுவும் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒரு ஃபேர் ப்ரைஸுக்கு அதை வாங்குறதுக்கான ஒரு வழி இருக்கணும்.
அப்போ அந்த ஒரு வழியை நமக்கு வந்து யார் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஷேருமே இப்போ டாடா மோட்டார்ஸோட ஷேருன்னே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த ஷேர் ஒரு 50 ஷேரை நான் கையில வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னா நான் எப்படி அதை விற்பேன்? எனக்கு விற்கிறதுக்கு வழி இல்லாம போயிடுச்சுன்னு சொன்னா நான் போட்ட பணம் வேஸ்ட். அப்போ ஷேர் மார்க்கெட்லயே நான் போய் திரும்ப ரிஸ்க் ஷேரிங்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா இப்போ இன்வெஸ்டருக்கு, அதாவது இந்த பாரோ பண்றாரு இல்லையா, ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட இருந்து கடன் வாங்கி ஏதாவது ஒரு வேலை பார்க்கறாரு இல்லையா, கவர்மெண்ட்டோ இல்லைன்னு சொன்னா ஒரு கம்பெனியோ நம்மள்ட்ட இருந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்தோ இல்ல பேங்க்ஸ்ல இருந்தோ பண்றாங்கல்ல, அப்ப அந்த ரிஸ்க்கை வந்து என்ன பண்றாங்க, அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு பிசினஸ் பண்ண போறோம், நம்ம வந்து கம்பெனி ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று பண்ண போறோம்னு சொன்னா என்னோட கம்பெனி மேல இருக்கிற ரிஸ்க்கை வந்து நான் வந்து இன்வெஸ்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இன்வெஸ்டருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதுல இருக்கிற ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து இவருக்கு ஷேர் பண்றோம் அப்படின்னா இன்வெஸ்டருக்கு வந்து நம்ம அனுப்பிச்சு விட்டுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இன்வெஸ்டர் வந்து அந்த ரிஸ்க்கை எடுக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மள்ட்ட வந்து எதிர்பார்ப்பாரு. ஓகேங்களா? அடுத்து ஆக்சசிபிலிட்டி. இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ் மீட் டு கெட் ஃபண்ட்ஸ். இந்த இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ் வந்து மீட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு நல்ல பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஈஸியா வந்து ஒரு ஆக்சஸ் கிடைக்கும், பணத்துக்கும் ஆக்சஸ் கிடைக்கும், யாரை மீட் பண்ணணுன்றதும் ஈஸியா வந்து அவங்களால மீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதனால வந்து அவங்களுடைய டைம் வந்து ரொம்பவே மிச்சப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபண்ட்ஸுக்காக சர்ச் பண்றதுக்கு டைம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே மிச்சப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரிடக்ஷன் இன் டிரான்சாக்ஷன் காஸ்ட். அதுக்கு இப்போ ஒரு 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 எங்கேயாவது போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதை பத்தின நிறைய விஷயங்கள் வந்து அவங்க தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இதுல ரிஸ்க் எப்படி இருக்குது, இதுல நம்ம படம் போடலாமா, போட்டா திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து ரொம்பவே அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி அனலைஸ் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள் கூட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் மூலியமாவே நமக்கு கிடைச்சிடுறதுனால ஸோ அதுலயுமே நமக்கு வந்து ரொம்பவே டைம் மிச்சமாகுது நமக்கு. ஓகேங்களா? டசன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் மணி டு கெட் இன்ஃபர்மேஷன். அதை பத்தின ரொம்ப பணம் செலவு பண்ணி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அவங்களுடைய ஒரு கம்பெனியா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். கேபிட்டல் ஃபார்மேஷன்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சேவிங்ஸை வந்து கேபிட்டலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. சேவிங்ஸா இருக்கிறத மக்கள் கிட்ட சேவிங்ஸா இருக்கிற பணத்தை ஒரு முதலீடா மாத்துறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து ஹெல்ப். கண்டினியூ பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கிறதுனால நம்மளால வந்து ப்ராப்பரான ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அங்கே ஒரு பாண்ட் இருந்தாலும் சரி, ஷேர் இருந்தாலும் சரி, அதோடைய ப்ரைஸ் வந்து நம்மளால ப்ராப்பராக டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஃபண்ட்ஸை நம்மளுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணிக்க முடியும். லிக்விடிட்டி நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக வந்து நம்மளால கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. ரிஸ்க்கை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்சஸ் பாரோவர்ஸ் அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்ஸ் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறமா சேவிங்ஸை வந்து கேபிட்டலாக மாற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பும் நமக்கு இது மூலியமாக ஈஸியாக கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பிரைஸ் டிஸ்கவரியில வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் மூலியமா தான் வருது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இஃப் டிமாண்ட் ஹை தேன் சப்ளை, இஃப் டிமாண்ட் இஸ் ஹையர் தேன் த சப்ளை, பிரைஸ் வந்து ஹையா இருக்கும். டிமாண்ட் வந்து சப்ளையை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி பிரைஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும். இஃப் டிமாண்ட் லோவா இருந்துச்சுன்னு சொன்னா பிரைஸும் வந்து கம்மியா இருக்கும். ஓகேங்களா? ரிஸ்க்கை பொறுத்து தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரிஸ்க் வந்து ஒரு ஒரு பாண்டுக்கோ ஷேருக்கோ ஜாஸ்தி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னா அதோட ப்ரைஸும் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்கும். அது சாரி, அதில் ரிட்டர்னும் அதுக்கேற்ற மாதிரி ஜாஸ்தியாக இருக்கும். எதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து வர ரிட்டர்னும் வந்து நமக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து மார்க்கெட்ஸ் வந்து நல்லா வாலட்டைலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரைஸ் வந்து ரொம்பவே ஹையாவும் ரொம்பவே லோவராவும் மாறி மாறி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நம்ம ஷேர் மார்க்கெட்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா பிரைஸ் வந்து ரொம்பவே மேலேயும் கீழே ஃபிளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அது வாலட்டிலிட்டி மூலியமா சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அவைலபிள் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ப்ராப்பரா ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்றத வந்து பையர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் வந்து முடிவு பண்ணுவாங்க. அதை வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இப்போ பாலிசி ரேட்ஸ் அதெல்லாம் வருதுன்னு சொன்னா அந்த பாலிசி ரேட் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பொறுத்து தான் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதனால இன்ஃபர்மேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் மக்கள் செய்வாங்க. ஓகேங்களா? இதெல்லாமே பிரைஸ் டிஸ்கவரியில கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 30 வந்து மணி மார்க்கெட்ஸ்.
ஓகே, இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல நம்ம வந்து மணி மார்க்கெட் பார்க்க போறோம். ஓகேங்களா? மணி மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா கால் மணி, நோட்டீஸ் மணி, டேர்ம் மணி. ஓகேங்களா? கால் மணி அப்படின்றது வந்து ஒரு நாள் நைட்டு இல்ல ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் ஓவர் நைட்லயோ இல்லைன்னா ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அது வந்து கால் மணி. ஸோ அது வந்து கால் மணில இருந்து எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? இதுவே நோட்டீஸ் மணி அப்படின்னு சொன்னா 2 நாள்ல இருந்து 14 நாள் வரைக்கும் நமக்கு வந்து லோன் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நோட்டீஸ் மணி மூலியமா நம்ம இந்த லோன் எடுத்துக்கலாம் மணி மார்க்கெட்ல. இதுவே டேர்ம் மணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 14 டேஸ்ல இருந்து ஒரு 1 இயருக்குள்ள 14 டேஸ்ல இருந்து 1 இயருக்குள்ள அப்படின்னு சொன்னா அது வந்து டேர்ம் மணி மூலியமா நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இந்த மணி மார்க்கெட்ல வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா நம்ம பேங்க்ஸ் இருக்கிறாங்க, பிரைமரி டீலர்ஸ் இருக்காங்க, டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட், அதாவது பிரைமரி டீலர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க வந்து பேங்க்ஸும் இருப்பாங்க, அது போக வேற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதுல வந்து பிரைமரி டீலர்ஸா இருப்பாங்க. அதாவது இந்த பிரைமரி டீலர்ஸ் வந்து யாருன்னு சொல்றாங்கன்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த பாண்ட் இஷ்யூலாம் அந்த பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, ஆர்பிஐ மூலியமா இஷ்யூ பண்றாங்க இல்லையா, அப்போ அந்த இஷ்யூ பண்ற பாண்ட்ஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்த டீலர்ஸ் வந்து டைரக்டா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து டைரக்டா இஷ்யூ பண்ற பாண்ட்ஸ், ஆர்பிஐ வந்து இஷ்யூ பண்ற பாண்ட்ஸை இவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாவே வாங்கி மக்களுக்கு கொண்டு போறதுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க. பிரைமரி டீலர்ஸாவே வந்து இவங்க வந்து லிஸ்ட் ஆகியிருப்பாங்க. ஓகேங்களா? பிரைமரி டீலர்ஸாவே இருப்பாங்க. இதுல பேங்க்ஸும் இருப்பாங்க, மற்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பிரைமரி டீலர்ஸ் வந்து மணி மார்க்கெட்ல இதுல இருப்பாங்க. அப்புறமா டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம் இல்லையா, நேற்று பார்த்திருந்தோம் இல்லையா, டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மணி மார்க்கெட் மூலியமா ஃபண்ட்ஸ் வந்து வாங்குவாங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்கள்ட்ட இருக்கு வர்ற ஃபண்ட்ஸை வந்து இந்த இங்கே கொண்டு வந்து போடுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதுக்கப்புறமா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸும் இங்கேருந்து கொண்டு வந்து பணம் போடுறதுக்காக வருவாங்க. ஓகேங்களா? அடுத்து இதுல வந்து லெண்டிங் லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெண்டிங் லிமிட்ஸ் அப்படின்றது வந்து எப்படின்னு சொன்னா யார் யாருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்கா இருந்தா எப்படி பண்ணணும், பேமெண்ட் பேங்க்ஸ் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸா இருந்தா எப்படி பண்ணணும், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் பிரைமரி டீலர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவங்க ஷெட்யூல் பேங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட கால் மணி நோட்டீஸ் மணின்னு சொல்லி பார்க்குறப்போ 100% ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன் டெய்லி ஆவரேஜ் பேசிஸ். ஓகேங்களா? அது வரைக்கும் தான் அவங்களால இதுல இருந்து பணம் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? 100% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன டெய்லி ஆவரேஜ் பேசிஸ்ல அவங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னா 125% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன் எனி கிவன் டே, ஏதாவது ஒரு நாள்ல 125% வரைக்கும் இருக்கலாம். 100% ஆஃப் த கேபிட்டல் ஃபண்ட்ஸ் ஆன் டெய்லி ஆவரேஜ் பேசிஸ் இன் ரிப்போர்ட்டிங் ஃபோர்ட் நைட். ஓகேங்களா? ரிப்போர்ட்டிங் ஃபோர்ட் நைட்ல வந்து 100% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எனி கிவன் டேல பார்த்தீங்கன்னு சொன்னா 125% இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டேர்ம் மணியை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் போர்டு வந்து எவ்வளோ அப்ரூவ் பண்றாங்களோ அந்த லிமிட்டை வச்சுக்கு அவங்க ப்ரூடென்ஷியலா லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த லிமிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்டர் பேங்க் லயபிலிட்டிஸ்க்கு போர்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பேங்க்ஸுக்கும் இதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பேமெண்ட் பேங்க்ஸுக்கும் இதே தான் கொடுத்துருக்காங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 2% ஆஃப் அக்ரிகேட் டெபாசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2% ஆஃப் அக்ரிகேட் டெபாசிட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்த டெபாசிட்ஸ்ல நம்ம அக்ரிகேட் டெபாசிட்ஸ்ல 2% வரைக்கும் நம்ம பண்ணிக்க முடியும், எடுத்துக்கலாம், இங்க இருந்து மணி மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா பிரைமரி டீலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னு சொல்லி பாருங்க, பாத்தீங்கன்னா 225% ஆஃப் த நெட் ஓன் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரைமரி டீலர்ஸ்க்கு மட்டும் 225% ஆஃப் த நெட் ஓன் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? ஆனா டெய்லி ஆவரேஜ் பேசிஸ் ஆன் ரிப்போர்ட்டிங் ஃபோர்ட் நைட். ஸோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேர்ம் மணிக்கும் அதே மாதிரி 225% கொடுத்துருக்காங்க ஆஸ் அட் த எண்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து லெண்டிங் லிமிட்ஸ் ஒருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்கிற லெண்டிங் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்க வந்து எப்படி ட்ரேட் எல்லாம் நடக்குது ஒரு மணி மார்க்கெட்ல. இப்ப கால் மணி மார்க்கெட்ல வந்து ஒரு பேங்க் வந்து இன்வால்வ் ஆகி அவங்க வந்து கேஷ் வாங்க போறாங்க, வேற ஒரு பேங்க் கிட்ட இருந்து வாங்க போறாங்க, இல்ல பிரைமரி டீலர்ஸ் அவங்கள்ட்ட இருந்து யார்ட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட வாங்க போறாங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா நெகோஷியேட்டட் டீலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெகோஷியேட்டட் டீலிங் கால் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் இது வந்து எப்படின்னா நம்ம ஆன்லைன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்ம ஆன்லைன்ல ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி நம்ம அந்த அமேசான்ல போய் ஒரு பொருளை வாங்குறோமோ அதே மாதிரி அமேசான்ல மாதிரி பொருள் வாங்குற மாதிரின்னா அப்படியே நினைச்சிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ரேட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அவங்க வந்து ஃபண்ட்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அந்த பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி அவங்க ஃபண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க. அதுல மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நம்ம நேத்தே பார்த்தோம் இல்லையா, நம்ம பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் பார்க்குறப்ப பார்த்துருந்தோம் இல்லையா, என்ன அவங்க என்ன பிளாட்ஃபார்ம் வச்சு என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ணிட்டாலும் சரி கடைசியில் ஃபண்ட்ஸ் செட்டில் ஆகிறது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆர்டிஜிஎஸ்க்கு வந்து நின்றோம். ஃபண்ட் செட்டில் ஆகுறப்போ இப்போ இந்த யூபிஐயா இருந்தாலும் சரி ஐஎம்பிஎஸ்ஸா இருந்தாலும் சரி கடைசியில் ஃபண்ட்ஸ் வந்து செட்டில் ஆகுறது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட்டுக்கு தான் வந்து நிற்கிது. ஓகேங்களா? அவங்க அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஒன்று மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து ட்ரெஷரி பில்ஸ் நம்ம கால் மணி
மணி மார்க்கெட்ல கால் மணிக்கு அடுத்து வந்து ட்ரெஷரி பில்ஸ். ட்ரெஷரி பில்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. அவங்களோட ஷார்ட் டேர்ம் டெப்ட்ஸ வந்து தேவைகள வந்து பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட்ஸ் வந்து இத வந்து இஷ்யூ பண்றாங்க. இது வந்து எத்தன நாளுக்கு வச்சு இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா 91 டேஸ்க்கு உள்ளது பண்றாங்க. 182 டேஸ் ட்ரெஷரி பில்ஸ் பண்றாங்க. 364 டேஸ் ட்ரெஷரி பில்ஸ் வந்து இவங்க பண்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த கவர்மெண்ட் டெப்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இந்த மாதிரி ட்ரெஷரி பில்ஸ்க்கு வரும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளவு வரைக்கும் அலோவ் பண்றாங்கன்னு சொன்னா 5% வரைக்கும். இந்த இந்த பில்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, இந்த பில்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, இதுல ஒரு 5% வரைக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை நம்ம உள்ள அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதை தாண்டி இப்போ வந்து ஒரு நான் ரெசிடென்டா இருக்கிறாரு, இல்லைன்னா ஒரு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் பண்ணலாம். ஆனா கவர்மெண்டோடைய பெர்மிஷன் வாங்கிட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்குல்ல, அதுல என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கிட்டு தான் அவங்களால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம்லாம் எப்படி, இந்த ட்ரெஷரி பில்ஸ் இதுக்குள்ள இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு சொன்னா ஆக்ஷன் வந்து இக்யூபர் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து ஆர்பிஐ சிபிஎஸ் மூலியமா இக்யூபர்னு ஒரு சிபிஎஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மூலியமா தான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இப்போ வந்து எப்படி கவர்மெண்ட்ஸ் வந்து ட்ரெஷரி பில்லுன்னு சொல்லி ஒன்று இஷ்யூ பண்றாங்களோ அதே மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தாங்கன்னு சொன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம். இஷ்யூ பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் தேவைப்படுறப்போ இவங்களும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க, இஷ்யூட் பை பேங்க்ஸ், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், செலக்டட் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதை இஷ்யூ பண்றதுக்கு ஆர்பிஐ வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இவங்கெல்லாம் இதை இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து எப்படி இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இவங்க இந்த டிஸ்கவுண்டட் ரேட்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எப்படின்னா அந்த அந்த பொருளோட விலை வந்து ₹100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து கொடுக்குறப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு ₹95 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க டிஸ்கவுண்டட் ரேட்ல. அப்போ நம்ம வாங்குறப்ப அது ₹95 வாங்கலாம், அவங்க திரும்ப நமக்கு பணத்தை கொடுக்குறப்போ ₹100 சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா டிஸ்கவுண்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் ரிடீம் தட் பார். ஓகேங்களா? அதை இஷ்யூ பண்றப்போ ₹95 அவங்க கொடுத்துப்பாங்களாம். உதாரணத்துக்கு ₹95 கொடுத்துப்பாங்களாம். திரும்ப கொடுக்குறப்போ மொத்தமா அதோட உண்மையான ரேட் என்னமோ அதை வச்சே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட் பொறுத்தவரைக்கும் டெனர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா 7 டேஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கலாம். 7 டேஸ்ல இருந்து 1 இயர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரெல்லாம் இப்போ இந்த சிடிஸ் இஷ்யூ பண்றப்போ அதை வாங்குறது யாராவது ஒருத்தங்க இருக்கணும்ல. அப்ப யாரெல்லாம் பொதுவா வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேங்க்ஸ் வாங்குறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வாங்குறாங்க, இவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றாங்க இந்த சர்டிபிகேட் டெபாசிட்டுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ₹5,00,000 இருந்தா தான் நம்ம இதுல முதலீடுக்கு போக முடியும் நம்ம. ஓகேங்களா? மினிமம் வந்து 5 lakhsல இருந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ல. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 lakhs, 5 lakhs, 10 lakhs, 15 lakhs, 20 lakhs அந்த மாதிரி தான் அந்த இதுல போயிட்டு இருக்குது. ஸோ 5 lakhs ஆவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னா தான் நம்ம சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ல வந்து நம்ம உள்ளுக்குள்ள போக முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல வந்து நம்ம லோன்ஸ் எதுவும் கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸை வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் லோன்ஸ் எதுவும் கொடுத்துறாதீங்க அப்படின்றதும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கமர்ஷியல் பேப்பர். ஓகேங்களா? கமர்ஷியல் பேப்பர்ல நம்ம வந்து ட்ரெஷரி பில் வந்து கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஓகேங்களா? சிடிஸ் வந்து யார் இஷ்யூ பண்ணா, பேங்க்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ கமர்ஷியல் பேப்பர்னு சொன்னா யாருன்னா கார்பரேட்ஸ் வந்து இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ப்ராமிசரி நோட்டா தான் இதை வந்து இஷ்யூ பண்றாங்க. அன்செக்யூர்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதை வந்து 1990ஸ்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. ஓகேங்களா? 1990ஸ்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. கம்பெனிஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், அப்புறம் ஆல் இந்தியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து இதை வந்து இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்க பண்ணணும், ஒரு கமர்ஷியல் பேப்பரை வந்து ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா பேங்க்ல இருந்து அவங்க ஏதாவது இதுக்கு முன்னாடி ஒரு ஃபெசிலிட்டி வாங்கியிருக்காங்க, பேங்க்ல இருந்து ஏதாவது ஒரு கடன் வந்து அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருக்கணும். அதுல எதுவும் டிஃபால்ட்ஸ் எதுவும் இருந்திருக்க கூடாது. ஓகேங்களா? அதெல்லாமே ஸ்டாண்டர்ட் அசெட்டா இருந்திருக்கணும். அப்பனா தான் நம்ம வந்து கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஏன்னா எல்லா கம்பெனிஸும் நானும் இஷ்யூ பண்றேன்னு சொல்லிட்டு கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணி பணம் வாங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதனால இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஆல் ரெசிடென்ட்ஸ் அண்ட் நான் ரெசிடென்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ரெசிடென்ட்ஸ், நான் ரெசிடென்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஷ்யூ கம்பெனி ஷுட் கெட் கிரெடிட் ரேட்டட் பை கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. நம்ம இப்போ கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கம்பெனியை பார்க்குறாங்க, இந்த கம்பெனி வந்து ஃபினான்ஷியலி நல்ல சவுண்டா இருக்கிறாங்களா, இவங்களை நம்பி இன்வெஸ்டர்ஸ் வந்து பணம் போடலாமா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட பணத்தை போட்டாங்கன்னா இந்த கம்பெனி திரும்ப கொடுப்பாங்களா அப்படின்னு ரேட் பண்றதுக்குன்னு சொல்லி கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் வந்து கொடுக்குற ரேட்டிங் வந்து ஒரு A3 இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுத்தாங்கன்னா
அந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் பேப்பருக்குன்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட டென்யூரும் என்ன சொல்றாங்க, 7 டேஸ்லேருந்து 1 இயர் இருக்கலாம். 7 டேஸ்லேருந்து 1 இயர் இவங்களோட டென்யூர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், பேங்கிங் கம்பெனிஸ், கார்ப்பரேட்ஸ் வந்து எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ரெப்போ. ஓகேங்களா, ரெப்போவும் மணி மார்க்கெட்ல கொண்டு வராங்க. ஏன்னா இதுவும் 1 இயர்க்குள்ள தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னனால இந்த ரெப்போ அப்படின்றதையும் உள்ள கொண்டு வராங்க. ரெப்போ அப்படின்றது வந்து என்னன்னு சொன்னா ஒரு ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொன்னா ஒருத்தங்க கிட்ட இப்ப பேங்க் கிட்ட செக்யூரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா பேங்க் கிட்ட செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வச்சிருக்காங்க. ஆர்பிஐ இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆர்பிஐ கிட்ட இந்த செக்யூரிட்டிஸை கொடுப்பாங்க. ஆர்பிஐ கிட்ட செக்யூரிட்டிஸ் கொடுத்துட்டு ஆர்பிஐ கிட்ட இருந்து பேங்க்ஸ் வந்து பணத்தை வாங்கிப்பாங்க, கேஷை வாங்கிப்பாங்க. ஆர்பிஐ கிட்ட இருந்து கேஷை வாங்கிப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து ரெப்போ ரேட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆர்பிஐல. அந்த ரேட்ல வந்து இவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதை வந்து ஒரு ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஏன் அப்படின்னு சொன்னா இப்போ இந்த கொடுத்த செக்யூரிட்டிஸ் அவங்க திரும்ப வாங்கிடணும். ஓகேங்களா, இந்த கொடுத்த செக்யூரிட்டிஸ் வந்து அவங்க திரும்ப வாங்கிடணும். அதனால அந்த ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது வந்து செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டி. ஸோ இது பார்த்த மாதிரி இது வந்து செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். இதுல வந்து செல்லர் ஆஃப் த செக்யூரிட்டி வந்து ரிசீவ்ஸ் த ஃபண்ட்ஸ், இந்த பையர் ஆஃப் த செக்யூரிட்டி வந்து ரிசீவ்ஸ் த கொலாட்ரல். யார் வந்து அதை பை பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த கொலாட்ரல் வந்து கையில கிடைக்கும். ஓகேங்களா, செக்யூரிட்டி வந்து ரெண்டாவது லெக்ல வந்து செக்யூரிட்டி வந்து ரீபர்ச்சேஸும் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, அந்த அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே தான் ரெப்போ டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அடுத்து ட்ரை பார்ட்டி ரெப்போ. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா ரெப்போ, அதுல வந்து யார் இருக்காங்க, ஆர்பிஐ இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பேங்க் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ட்ரை பார்ட்டி ரெப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. இந்த ட்ரை பார்ட்டி ரெப்போல என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உதாரணத்துக்கு நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தேன். அப்போ ஆர்பிஐன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆர்பிஐ பேங்க்குள்ள இது இந்த மாதிரி வரும்னு எனக்கு தோணல. வேற யாராவது இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ள இந்த மாதிரி 2 பேர் வந்து ரெப்போக்குள்ள போறாங்க அப்படின்னு சொன்னா நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியேட்டரா ட்ரை பார்ட்டி ரெப்போன்னு ஒருத்தர் வச்சிடறாங்க. நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஒருத்தர் வச்சுறாங்க. இந்த இன்டர்மீடியட் ஒருத்தர் வச்சுறாங்க இல்லையா, அவர் தான் தேர்ட் பார்ட்டி. ரெப்போல தேர்ட் பார்ட்டியா வர்றவர் அந்த இன்டர்மீடியரியை தான் அவங்க வந்து தேர்ட் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி இவங்க ஒருத்தர் இருந்து செக்யூரிட்டியை வாங்கி ஒருத்தருக்கு கொடுக்குறாரு, இன்னொருத்தர் இருந்து கேஷ் வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. ஸோ நடுவில் வந்து இவங்க வந்து இன்டர்மீடியேட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அதுதான் இந்த ட்ரை பார்ட்டி ரெப்போர்ட்ல ட்ரை பார்ட்டி ரெப்போல வந்து அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஆல் ட்ரை பார்ட்டி ஏஜென்ட்ஸ் நீட்ஸ் ப்ரையர் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க். ஓகேங்களா, அவங்க ட்ரை பார்ட்டியில போல அந்த இன்டர்மீடியரா இருக்காங்க பார்த்தீங்களா ட்ரை பார்ட்டி ஏஜென்ட்ஸ், அவங்க வந்து ஆர்பிஐடைய ப்ரையர் ஆத்தரைசேஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் கிளியரிங் கார்பரேஷன் ஆத்தரைஸ்ட் அண்டர் த பேமெண்ட் செட்டில்மெண்ட் டாக்ஸ் ஆர் எலிஜிபிள் டு பி த ட்ரை பார்ட்டி ஏஜென்சி. இவங்கெல்லாம் தான் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், ரெகனைஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரை பார்ட்டி ஏஜென்ட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு ட்ரை பார்ட்டி ஏஜென்ட்டா இருக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மினிமம் பெய்ட் அப் கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்றாங்கன்னா 25 crores வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, 25 crores வந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க சொன்னா பில்ஸ் டிஸ்கவுண்டிங். ஓகேங்களா, பில்ஸ் டிஸ்கவுண்டிங் ஸ்கீம் இது நமக்கு தெரியும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஒருத்தர் வந்து பொருளை வந்து சேல் பண்றாரு அப்படின்னு சொன்னா பொருளை வந்து கிரெடிட்ல வந்து சேல்ஸ் பண்றாரு, கிரெடிட்ல வந்து பொருட்களை வந்து சேல் பண்ணிட்டாரு. அப்போ அவர் கையில வந்து கேஷ் இருக்காது, அவர் கையில வந்து கேஷ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, அவர் கையில வந்து கேஷ் வந்து கம்மியா தான் இருக்கும். அப்ப அடுத்து வந்து திருப்பி அவர் மேனுஃபேக்சர் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது பண்றதுக்கு வந்து கேஷ் இருக்காது, ஃபண்ட்ஸ் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவர் கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த கிரெடிட்ல கொடுத்திருக்கிற பில்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, இன்வாய்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பில்ஸை வச்சுக்கிட்டு பேங்க்ஸ்ட வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணி இவங்க வந்து கேஷ் வாங்கிக்கலாம். ஸோ அதை தான் வந்து பில்ஸ் டிஸ்கவுண்டிங்ல வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இதுல வந்து பேங்க்ஸ் ஆர் பெர்மிட்டட் டு ரீடிஸ்கவுண்ட் ட்ரேட் பில்ஸ் ஆஃப் அதர் எலிஜிபிள் பேங்க்ஸ். ஓகேங்களா, ஒரு ஒரு பேங்க் வந்து ஒரு பேங்க் வந்து பில்ஸ் வச்சிருக்குதுன்னு சொன்னா அதை வந்து இன்னொரு பேங்க் வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க. அகைன்ஸ்ட் டெரிவேட்டிவ் யூசனான்ஸ் ப்ராமிசரி நோட், ஒரு டெரிவேட்டிவ் யூசனான்ஸ் ப்ராமிசரி நோட்டை வந்து ஒன்று இஷ்யூ பண்ணிக்கிட்டு அது மூலியமா ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பில்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீடிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது பில்ஸை வந்து ஒரு தடவை டிஸ்கவுண்ட் ஆனது இவங்க ரீடிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் ஆனது இவங்க வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்றாங்க. மினிமம் டெனோர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிரான்சாக்ஷன் வந்து 15 days எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. டிரான்சாக்ஷன் வந்து 15 days வந்து எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் டெனோர் வந்து பார்த்தீங்க சொன்னா 90 days வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் டெனோர் வந்து 90 days எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பேங்க்ஸ் வந்து borrowing issues a derivative usance promissory note to the lender. ஓகேங்களா, பாரோ பண்றவங்க வந்து derivative usance promissory வந்து ஒரு லெண்டருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. இது கூட இந்த டெரிவேட்டிவ் யூசனான்ஸ் ப்ராமிசரி நோட்டு கூட அந்த யூசனான்ஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து லாங் டேர்ம் ரெப்போ. நம்ம இதுல வந்து பொதுவா பார்த்தோம், நம்ம ரெப்போ அப்படின்னு சொன்னாலே அதுல 1 இயர்க்குள்ள தான் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, லாங் டேர்ம் ரெப்போ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. அது வந்து 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எதுல கண்டக்ட் பண்றாங்கன்னு சொன்னா, இதுவும் ஈக்யூபர் பிளாட்ஃபார்ம்ல தான் கண்டக்ட் பண்றாங்க. வழக்கமான ரெப்போ தான். ஆனா இதோட டேர்ம் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா 1 to 3 இயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுல வந்து இன்வெஸ்ட் இது செக்யூரிட்டிஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? இது வந்து செக்யூரிட்டிஸ் குடுக்குறாங்க பார்த்தீங்களா? அது வந்து சில குறிப்பிட்ட கம்பெனிஸோடைய செக்யூரிட்டிஸோ இல்ல சில சில குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன்ஸோடைய செக்யூரிட்டிஸையோ குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்ட்ஸ் புரொவைட் பண்ண மாரி இருக்கும் அப்படின்றனால, இந்த மாரி இடத்துல மட்டும் 1 to 3 இயர்ஸ் வந்து லாங் டெர்ம் ரெப்போ வந்து அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த கிரெடிட் ஃப்ளோ டு புரொடக்டிவ் செக்டார்ஸ்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? கிரெடிட் ஃப்ளோ டு புரொடக்டிவ் செக்டார்ஸ்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? புரொடக்டிவான செக்டார்ஸ்க்கு வந்து ஃபண்ட்ஸ் போறதுக்காக இந்த மாரி லாங் டெர்ம் ரெப்போஸ் வந்து வச்சிருக்காங்க. 1 to 3 இயர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். கேபிட்டல் மார்க்கெட் அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா? இது வந்திருக்கும். கேபிட்டல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாங் டேர்ம் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ் இது ரெண்டுமே வந்து லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேபிட்டல் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா பொதுவா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்க சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்காங்க. நல்லா லாபம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் நம்ம. இன்னும் பெருசா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் அவங்களுக்கு தோன்றப்போ, நெறைய இன்னும் காசு வாங்கலாம் அப்படின்றப்போ, நம்ம வந்து ஒரு பேங்க் கிட்ட போய் இத கடனா வாங்க வேண்டியிருக்கும். இது கடனா வாங்குனா ஒரு டெப்ட்டா வரும். ஓகேங்களா? அப்படி டெப்ட் வாங்காம ஈக்விட்டியா குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க. ஈக்விட்டி அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, என்னோட கம்பெனில உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. என்னுடைய கம்பெனியில உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு உரிமை குடுக்குறாங்க. அதுதான் அந்த ஈக்விட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி வந்து நல்லா போயிட்டு இருக்கிறப்போ, ஒண்ணு கடன் வாங்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு கடன் வாங்கி அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்ப கடன் வாங்கி எக்ஸ்பேண்ட் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்? கரெக்ட்டா அவங்க மாசம் மாசம் வந்து பேங்க்குக்கு வந்து லோன் கட்ட வேண்டியிருக்கும். அதுல நெறைய ஃபார்மாலிட்டீஸ் இருக்கும். அப்ப அதுல சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பிரச்சனைய அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஈக்விட்டிக்கு நம்ம போலாம். ஓகேங்களா? அப்ப வந்து அவங்க ஈக்விட்டி தான் போலாம். ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. எவ்வளோ ரூபா அவங்களுக்கு தேவைப்படுதோ, இப்போ வந்து ஒரு 10 லேக்ஸோ, ஒரு 50 லேக்ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா, அந்த 50 லேக்ஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க வந்து ஷேர்ஸா வந்து ஒரு ரூ. 10 ஒரு ஷேரும் ஒரு ரூ. 10 இல்ல ரூ. 100 இல்ல ₹1000 அந்த மாரி வச்சு அவங்க வந்து ஷேர்ஸா இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ல பேசுறாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி 50 லேக்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா, அத வந்து ஷேர்ஸா குடுத்து மக்கள்ட்ட இருந்து அந்த 50 லேக்ஸையும் அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பார்த்தோம்னா, இதுல இப்ப இந்த ஷேர்ஸ் மட்டும் இல்ல. இப்ப கேப்பிட்டல் மார்க்கெட்ல டெப்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது அ கவர்ன்மெண்ட்ஸ் வந்து பாண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? கவர்ன்மெண்ட்ஸ் வந்து பாண்ட் இஷ்யூ பண்றாங்க அப்படின்றப்பவும், அந்த பாண்ட்ஸ வந்து பிரைமரி மார்க்கெட்ல வந்து அவங்க வந்து குடுத்துட்டு, செகண்டரி மார்க்கெட்ல இந்த இது வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? பாண்ட்ஸும் வந்து ட்ரேட் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேர்ஸ பார்த்துருவோம். அதுக்கப்புறமா நம்ம பாண்டுக்கு போவோம். இல்லன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரைமரி மார்க்கெட். ஓகேங்களா? பிரைமரி மார்க்கெட்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ரூ. 50,00,000 வேணும். அப்ப நான் மக்கள்ட்ட இருந்து அத ஷேரா போய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நான் மக்கள் கிட்ட இருந்து ஷேர்ஸா அத போய் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல பிரைமரி மார்க்கெட்ல போய் மக்கள் கிட்ட இருந்து பணத்த வாங்கி, அவங்களுடைய ஷேர்ஸ குடுத்துருவாங்க. ஓகேங்களா? பிரைமரி மார்க்கெட்ல 50,00,000 ஷேர்ஸ் இருக்குதுன்னு சொன்னா, ஒரு 50,000 ஷேர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 50,00,000 தேவைப்படுது. அத வந்து ஒரு 50,000 ஷேர்ஸா அவங்க குடுக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 50,000 ஷேர்ஸையும் மக்கள்கிட்ட குடுத்துட்டு, பீப்பிள்ட்ட குடுத்துட்டு, அவங்க வந்து அந்த ரூ. 50,00,000 பணத்த வாங்கிருவாங்க. ஓகேங்களா? வாங்குனதுக்கு அப்புறம், இந்த ரூ. 50,000 ஷேர் இருக்கு பாத்தீங்களா? மக்கள் கைக்கு போயிருக்கு பாத்தீங்களா இந்த ஷேரு? நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே கொண்டு போயி ஏன்னா அவங்களுக்கும் தேவை இருக்கும். மக்களுக்கும் தேவை இருக்கும். இல்லன்னா ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப வந்து நான் வந்து புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. நான் அத வாங்கிட்டேன். ஒரு ஷேர நான் வாங்கிட்டேன் அப்டின்னா, இன்னைக்கு வந்து அது ஒரு ₹900க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு ஒரு ₹1000 அது ட்ரேட் ஆகுதுன்னு சொன்னா, நான் வந்து கொண்டு போய் உடனே வித்துருவேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து ₹100 போயிட்டு இருக்கு. அது ₹900 போகுது. நாளைக்கு பார்க்குறேன் ₹1000 அது ட்ரேட் ஆயிட்டு இருக்குதுன்னா, நான் அத போய் கொண்டு போய் வித்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, இத போய் கொண்டு போய் விக்கிறாங்க பார்த்தீங்களா? அது செகண்டரி மார்க்கெட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? செகண்டரி மார்க்கெட்ன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இதுல பார்ப்போம். அப்ப கிளியரா புரியும். பிரைமரி மார்க்கெட்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன். நான் சொன்னேன் இல்லையா? முதல்ல அவங்க ஷேருக்கு போறப்ப இந்த பிரைமரி மார்க்கெட் மூலியமா மக்கள்ட்ட கொண்டு வந்து குடுத்துறாங்க. எப்படி குடுக்குறாங்க? நம்பர் ஆஃப் ப்ரீஷியஸ் கைட்லைன்ஸ் அந்த கைட்லைன்ஸ் வந்து செபி குடுத்துருப்பாங்க இதுக்கு. அந்த செபி குடுத்துருக்க கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஷேர்ஸ வந்து இஷ்யூ பண்ணிடுறாங்க. ஓகேங்களா?
இஷ்யூ பண்ணிடுறாங்க. அதை இஷ்யூ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா செகண்டரி மார்க்கெட்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த இஷ்யூ பண்ணது எல்லாத்தையுமே அடுத்த நாளே மக்கள் வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில மக்கள் வந்து கையில ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. இந்த விலை ஏறும், இந்த பிரைஸ் இந்த ஷேரோட விலை வந்து ஏறும்னு சொல்லுவாங்க. அப்ப அது அவங்கலாம் இன்வெஸ்டர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து கையில வச்சிருப்பாங்க. அவங்க வந்து விக்க மாட்டாங்க. ஆனா சிலர் வந்து ட்ரேடர்ஸா இருப்பாங்க. ஷேர வாங்கி வாங்கி வித்துட்டு இருப்பாங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, செகண்டரி மார்க்கெட்ல போய் உடனடியா அத வந்து விக்க ஆரம்பிப்பாங்க. குடுத்துட்டு வேற வேற ஷேர் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் செகண்டரி மார்க்கெட். இதான் சொல்றாங்க பாருங்க. செக்யூரிட்டீஸ் ஆர் ட்ரேடட் ஆஃப்டர் பீயிங் இனிஷியலி ஆஃபர்ட் டு த பப்ளிக். பப்ளிக்கு குடுத்துட்டு அடுத்து வந்து ட்ரேட் ஆகுறப்போ அந்த செகண்டரி மார்க்கெட்ல வந்து ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல வந்து இந்த பிரைமரி மார்க்கெட்ல வந்து 2 டைப் சொல்லிருக்காங்க. ஒன்னு வந்து பப்ளிக் இஷ்யூ மார்க்கெட், இன்னொன்னு வந்து பிரைவேட் பிளேஸ்மென்ட் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த பப்ளிக் இஷ்யூ மார்க்கெட்ல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நம்ம வந்து டைரக்ட்டா போய் மக்கள் கிட்ட போய் ஷேர குடுத்துட்டோம். அவங்க பணத்த குடுத்துட்டாங்க. இது வந்து பப்ளிக் இஷ்யூ. ஓகேங்களா? இது வந்து பப்ளிக் இஷ்யூ. அப்படி இல்லாம பிரைவேட் பிளேஸ்மென்ட்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து பிரைவேட்டா ஒரு 4, 5 முக்கியமான இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்காங்க எனக்கு. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இருக்காங்க. அந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கிட்ட மட்டும் நான் போய் என்னோட ஷேர்ஸ குடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அத வந்து பிரைவேட் பிளேஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து பிரைவேட் பிளேஸ்மென்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து செகண்டரி மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா, ஆக்ஷன் மார்க்கெட்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. டீலர் ஓடிசி மார்க்கெட்னு சொல்லி ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த ஆக்ஷன் மார்க்கெட்ல என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஆக்ஷன் மார்க்கெட்ல தான் ஒரு ஷேரையும் மக்கள் விக்கிறாங்க இல்லையா? செகண்டரி மார்க்கெட்ல போய் விக்கிறாங்க இல்லையா? அப்போ ஆக்ஷன் தான் பண்ணுவாங்க. என்னோட ஷேர என்னோட ஷேர நான் ஒரு ரூ. 100க்கு விக்கிறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆக்ஷன் பண்ணுவாங்க. யாராவது பிட் பண்றதுக்கு வர்றாங்களான்னு பார்ப்பாங்க. வரல அப்படின்னு சொன்னா 99.5 வாங்குறீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க. வரல அப்படின்னு சொன்னா 99. அப்படி வந்து ஒன்னொன்னா பிட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அப்படிதான் அந்த ஷேர்ஸ் செகண்டரி மார்க்கெட்ல வந்து விக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆக்ஷன் மார்க்கெட்னு சொல்றாங்க. இதுவே டீலர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டீலர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, டைரக்ட்டா அந்த ஷேர்ஸ்க்கு எதுவுமே போகாம, இந்த இவங்கள்ட்ட இந்த மாரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகாம, டைரக்ட்டா அவங்களுக்குள்ள ஒரு டீலர் மூலியமா இன்னொரு டீலர் கிட்ட இவங்க வந்து ஒரு பாண்ட்ஸையோ, இதையோ வாங்குறது, விக்கிறது இந்த மாரி நடக்கிறத வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீலர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸ்டாக் புரோக்கர்ஸ். ஸ்டாக் புரோக்கர் வந்து யாரு? இப்போ வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்கன்னு சொன்னா, நம்ம வந்து டைரக்ட்டா அவங்க கிட்ட போய் நம்ம வந்து வாங்குறது, விக்கிறது சொல்லி பண்ண முடியாது. அவங்க யார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு ஸ்டாக் புரோக்கர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டாக் புரோக்கர் மூலியமா தான் நம்ம வந்து ஷேர்ஸ் வந்து வாங்கணும், விக்கணும் அப்படின்னா எதுவுமே நம்ம வந்து இந்த ஸ்டாக் புரோக்கர் மூலியமா தான் நம்ம செய்ய முடியும். ஓகேங்களா? சில டைம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாக் புரோக்கருக்கு கீழ வேற சப் புரோக்கர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? சப் புரோக்கர்ஸும் இருப்பாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில நம்ம ட்ரேட் பண்றப்போ, யார் மூலியமா நடக்குது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஸ்டாக் புரோக்கர் மூலியமாவும், ஒரு சப் புரோக்கர் மூலியமா தான் நடக்குது. இது வந்து எப்படி பண்றாங்க? இப்ப நம்ம பார்த்தோம் தெரியும் இல்லையா? ஸ்கிரீன் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம்க்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடிலாம் ஃபோன் பண்ணி அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த மாரிலாம் இல்ல. ஸ்கிரீன் பேஸ்ட் ட்ரேடிங் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இந்த ஸ்டாக் புரோக்கர்ஸ் வந்து செபி கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இந்த ஸ்டாக் புரோக்கர் வந்து செபி கிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். அதே மாதிரி இந்த சப் புரோக்கரா வரார்ல, இந்த ஸ்டாக் புரோக்கருக்கு வந்து ஒரு சப் புரோக்கர் இருந்தா கூட, அவரும் செபி கிட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெபாசிட்ரீஸ். இந்த டெபாசிட்ரீஸ பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி வச்சிருந்தோம்? பேப்பர் ஃபார்மேட்ல வச்சிருந்தோம். அது வந்து வாங்கிட்டு போயிருவாங்க. எங்கேயாவது கொண்டு போய் பீரோல எங்கேயாவது வச்சுருவாங்க. பல வருஷமா அது அப்படியே தங்கி போயிரும். என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுனால, அத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுனால, டெபாசிட்ரீஸ் ஆக்ட் மூலியமா 1996ல இந்த டெபாசிட்ரீஸ் கொண்டு வராங்க. இங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இந்த ஓனர்ஷிப் ரெக்கார்ட் இந்த செக்யூரிட்டீஸோட ஓனர்ஷிப் ரெக்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்டா, எலக்ட்ரிக்கல் ஃபார்மேட்ல, டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்ல, பேப்பர் ஃபார்மேட்ல இல்லாம டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்ல கொண்டு வந்து சேவ் பண்றதுக்கு தான் இந்த டெபாசிட்ரீஸ் கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 2 பேர் இருக்காங்க. நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரிஸ் லிமிடெட், அப்புறமா சென்ட்ரல் டெபாசிட்டரி செக்யூரிட்டீஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. இவங்க தான் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட் இருக்கு பார்த்தீங்களா? டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்ல நம்ம கிட்ட இருக்க ஷேர் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட தான் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. நம்ம இவங்கள்ட்ட டைரக்ட்டா போய் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு வந்து டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு இருக்காங்க. டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமா தான் நம்ம இந்த நேஷனல் செக்யூரிட்டீஸ் டெபாசிட்டரி லிமிட்டெட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கள்ட்ட போய் நம்மளுடைய ஷேர வந்து டீமெட்டீரியலைஸ்டு ஃபார்மேட்ல நம்ம வச்சுக்க முடியும். ஓகேங்களா? அதே மாரி, ஒரு டெபாசிட்டரிலருந்து இன்னொரு டெபாசிட்டரிக்கு நீங்க வந்து உங்களோட ஷேர்ஸ ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து ஸ்டாம்ப் டியூட்டி எதுவுமே நீங்க பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் லிங்க்டு டூ ஈச் ஒன் ஆஃப் தெம் டீடைல்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ஈக்விட்டி அண்ட் டெப்ட். இவங்க கூட லிங்க் பண்ணியிருக்கிற இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் மூலியமா தான் நம்ம வந்து எல்லா ஷேர்ஸும் சேவ் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் என்எஸ்டிஎல் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா 1996ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களை யார் ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா. நேற்று நம்ம பார்க்குறப்ப அந்த டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்குறப்ப பார்த்தோம். இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கப்புறமா என்எஸ்சி, இவங்க வந்து தான் என்எஸ்டிஎல வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்க தான் ப்ரொமோட் பண்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிடிஎஸ்எல், இது வந்து 1999ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதை வந்து பிஎஸ்சி வந்து ப்ரொமோட் பண்றாங்க. யாரு கூட? ஜாயின்ட்லி லீடிங் பேங்க்ஸ் கூட சேர்ந்து வந்து பிஎஸ்சி வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஓகேங்களா? இது வந்து டிமெட்டீரியல்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஹெல்ட் வித் சிடிஎஸ்எல் ஹேவ் 16 நியூமரிக் டிஜிட்ஸ். சிடிஎஸ்எல்ல இருக்கிறது வந்து 16 நியூமரிக் டிஜிட்ஸ் இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 16 நியூமரிக் டிஜிட்ஸ் இருக்கும். இதுவே என்எஸ்டிஎல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் இருக்கும். 2 ஆல்ஃபா நியூமரிக் நம்பர் இருக்கும். ஐஎன் இருக்குது. அதுக்கப்புறம் மிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நியூமரிக் டிஜிட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? மிச்சதெல்லாம் நியூமரிக் டிஜிட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். என்னெல்லாம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல வந்து ஈக்விட்டி ஷேர். நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஒரு ஈக்விட்டி ஷேர் அப்படின்றது வந்து என்னது? ஒரு ஆர்டினரி ஷேர். நம்ம இந்த கம்பெனில வந்து எனக்கு வந்து ஒரு பங்கு இருக்குது, எனக்கு ஒரு ஓனர்ஷிப் இருக்குது அப்படின்றது மீன் பண்ற மாதிரி இந்த வந்து இந்த ஈக்விட்டி ஷேரை கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்லியிருக்காங்க. இட் ரெப்ரசன்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்விட்டி ஷேர்ன்றது இட் ரெப்ரசன்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஃபிராக்ஷனல் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஹோல்டர்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி. இந்த ஈக்விட்டி ஷேர் வச்சிருக்கவங்க வந்து கம்பெனியோடைய மெம்பரா இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ரைட்ஸ் இஷ்யூஸ் ஆர் ரைட் ஷேர்ஸ் சொல்றாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூ ஆர் ரைட் ஷேர்னா என்னன்னா, இப்போ வந்து கம்பெனி வந்து திரும்ப வந்து ஏதாவது ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஷேரை வச்சிருக்காங்களோ அவங்க வச்சிருக்கிற ஷேர்ஸ்ல ப்ரொபோஷனலா அதுக்கு ஈக்குவலண்டா ஷேர்ஸை வந்து கொடுப்பாங்க. ஆனா இது வந்து காசு கொடுத்து தான் பே பண்ணிக்கணும். நம்ம பே பண்ணி தான் இந்த ஷேர்ஸை வாங்கணும். ஆனா ஏற்கனவே நம்ம ஷேர் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதுக்கு ப்ரொபோஷனேட்டா நம்ம வந்து பே பண்ணி வாங்கிக்க முடியும் உங்கள்கிட்ட. அது வந்து ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா போனஸ் ஷேர்னு சொல்றாங்க. இந்த போனஸ் ஷேர் வந்து எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஷேர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா போனஸா சில ஷேர்ஸ் தருவாங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தராங்க. ஓகேங்களா? இது வந்து நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த போனஸ் ஷேர் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. Accumulated reserves from the profits earned in the earlier years are out of the share premium account. இந்த போனஸ் ஷேரை வந்து எதுல இருந்து தராங்களான்னு சொன்னா அக்யூமுலேட்டட் ரிசர்வ்ஸ், முன்னாடி வருஷங்கள்ல வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுல அந்த ப்ராஃபிட்ஸை வந்து இந்த போனஸ் ஷேரா தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ரிஃபர்டு ஸ்டாக் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு சொல்றாங்க. ப்ரிஃபர்டு ஸ்டாக் ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். இந்த ஷேருக்கு வந்து என்னன்னா ஓட்டிங் ரைட்டு கிடையாது. ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து ஓட்டிங் ரைட்டு கிடையாது. அப்பனா இவங்களுக்கு ஓனர்ஷிப்ல பங்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு வந்து கிளைம் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து கம்பெனி வந்து லிக்விடேட் ஆகுது, கம்பெனியை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டு போறாங்க அப்படின்றப்போ முதல்ல வந்து கம்பெனியை வைண்ட் அப் பண்றப்போ யாரெல்லாம் அந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து கேஷை நம்ம செட்டில் பண்ணணும். யாரெல்லாம் அந்த கம்பெனிக்கு கடன் கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல அந்த கடனை வந்து நம்ம செட்டில் பண்ணணும். ரெண்டாவது இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து நமக்கு பணம் வரும். ஓகேங்களா? இவங்களுக்கும் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பணத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னு சொன்னா கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இதுல வந்து டிவிடெண்ட்ஸ் தான் பே பண்ணாம வச்சிருக்கிற டிவிடெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையுமே அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அக்யூமுலேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுதான் வந்து கியூமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே கியூமுலேட்டிவ் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டிவிடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னா அக்யூமுலேட் பண்ணி வச்சுப்பாங்க. இதை வந்து ஈக்விட்டி கேபிட்டலா ஒரு ஈக்விட்டி ஷேரா இந்த கியூமுலேட்டிவ் கன்வெர்ட்டிபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேரை வந்து நம்ம மாத்தணும்னு நினைச்சோம்னு சொன்னா நம்ம அதுவும் மாத்திக்க முடியும். ஓகேங்களா? நம்ம அப்படி மாத்தணும்னு சொன்னாலும் மாத்திக்கலாம். அடுத்து செக்யூரிட்டி ரிசிப்ட்ஸ். இது வந்து யார் இஷ்யூ பண்றாங்கன்னு சொன்னா ஒரு செக்யூரிட்டைசேஷன் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது செக்யூரிட்டைசேஷன் கம்பெனி இல்லைன்னு சொன்னா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேட் டெப்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பேங்க்ல பேட் டெப்ட்ஸ் இந்த மாதிரி இதுவும் இருக்குன்னு சொன்னா அதை வந்து மொத்தமா வாங்கிப்பாங்க. அதை வந்து பேங்க் கிட்ட இருந்து நம்ம மொத்தமா அது எல்லாத்தையுமே பணம் கொடுக்கணும்ல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு 15% மட்டும் பேங்க்குக்கு பணம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மிச்சம் 85% பாத்தீங்கன்னு சொன்னா செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸா தான் கொடுப்பாங்களாம். ஓகேங்களா? செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸா தான் கொடுப்பாங்களாம். கொடுத்துட்டு அவங்களுக்கு எவ்வளவு ரெக்கவரி வருதோ அந்த ரெக்கவரி வர பேலன்ஸ் அமௌண்ட் வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் அந்த செக்யூரிட்டி ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா?
அடுத்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டே இருக்கோம். இதை வந்து யார் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஃபிக்ஸட் கூப்பான் பாண்ட்ஸ் இதெல்லாமே கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபெஞ்சர்ஸ். டிபெஞ்சர்ஸ்ன்றது வந்து ஆர் பாண்ட்ஸ் இஷ்யூட் பை எ கம்பெனி பியரிங் எ ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸ்வலி பேயபிள் ஹாஃப் இயர்லியா பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் பாண்ட். ஓகேங்களா? இதுவும் ஒரு டைப் ஆஃப் பாண்ட். இது இஷ்யூ பண்ணி கம்பெனிஸ் வந்து கடன் வாங்குவாங்க. ஓகேங்களா? கடன் வந்து வாங்குவாங்க. இது வந்து நார்மலாக வந்து செக்யூர்டா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து நார்மலாக செக்யூர்டா இருக்கும். ஆனால் இது வந்து இதுவே நீங்க பாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இதுவும் கடன் வாங்குறதுக்கு தான் பயன்படுத்துறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அன்செக்யூர்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த டிபெஞ்சர்ஸா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து செக்யூர்டா இருக்கும். பாண்டா இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்து அன்செக்யூர்டா இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து இந்த பாண்ட்ஸ் வந்து ட்ரேடபிள் ஆர் டிரான்ஸ்ஃபரபிள். ஓகேங்களா? நம்ம மாத்தணும்னு சொன்னாலும் மாத்திக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து காமன் டேர்ம்ஸ் இன் கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்ல இருக்கிற காமன் டேர்ம்ஸ் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு சொல்லி ஒன்று போடுறாங்க. ஓகேங்களா? 2004க்கு அப்புறம் இது கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இது என்னன்னு சொன்னா ஒரு டேக்ஸ் வந்து போடுறாங்க. ஒரு டேக்ஸ் டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன டேக்ஸ் வந்து போடுறாங்க. அதுதான் வந்து செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரோலிங் செட்டில்மெண்ட். இப்போ நம்ம வந்து ஒரு ஷேரை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஷேரை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கு பணத்தை கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து T+2 டேஸ். இன்னைக்கு மண்டே வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் டியூஸ்டே வெனஸ்டேல தான் அது வந்து நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அது வந்து வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் T+1 டேயாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ரோலிங் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பே இன் டே பே அவுட் டே. ஓகேங்களா? பே இன் டே அப்படின்றது வந்து இந்த புரோக்கர்ஸ் வந்து புரோக்கர் இருப்பாங்க இல்லையா? நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட புரோக்கர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைனா செக்யூரிட்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா? செக்யூரிட்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லைனா ஏன் செக்யூரிட்டிஸ் கொடுக்க வேண்டியிருக்கும்? நம்ம அந்த புரோக்கர்ஸ் தானே நமக்கு வந்து ட்ரேடிங் எல்லாமே பண்றதுக்கு வந்து ஒரு மிடில் மேனா இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்? ஒன்று காசு கொடுத்து அவங்கள்ட்ட ஷேர் வாங்கியிருப்போம். இல்லைன்னு சொன்னா ஷேரை வித்திருப்போம். ஓகேங்களா? ஷேரை வந்து வித்திருப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து புரோக்கர் வந்து என்ன பண்ணணும்? இந்த பணத்தையோ இல்லைனா ஷேரையோ யார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க? புரோக்கர்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து அவங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த கொடுக்கறத வந்து பே இன் டேன்னு சொல்றாங்க. இதுவே செக்யூரிட்டிஸ் வந்து புரோக்கர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கேஷையோ இல்லைனா ஷேர்ஸையோ கொடுக்கறத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பே அவுட் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? பே அவுட் டேன்னு சொல்றாங்க. இது போக ஆக்ஷன் ஒன்று நடக்குது. ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஏதாவது வந்து ஒரு 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 டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த பார்ட்டிக்கு வந்து கரெக்டாக சேர வேண்டியது சேர்ந்துடணும். அப்படின்றப்ப என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில ஷேர்ஸை வந்து ஆக்ஷன்ஸில் இருந்தாவது பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷனை வந்து அன்னைக்கு வந்து செட்டில் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ஐபிஓன்றது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒரு கம்பெனி வந்து முதல்ல ஷேர்ஸ் கொடுக்கறது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்கிறோம். அதுக்கப்புறமா அதை ஃபாலோ பண்ணி அவங்க ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஃபாலோ அப்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஃபாலோ ப்ராசஸிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட் தான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ டைரக்டா மக்கள் கிட்ட போகாம மொத்தமா அவங்களுக்குள்ளேயே கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர் மூலியமா குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பையர்ஸ் கிட்ட மட்டும் பிளேஸ் பண்ணா போதும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் மூலியமா அதை வந்து ஷேர்ஸ் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? டைரக்டா மக்கள் கிட்ட வராம இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்ட மட்டும் அவங்க வந்து பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து எந்த செக்ஷன் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா செக்ஷன் 81 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட். செக்ஷன் 81 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் தான் ஆக்ட் வந்து இதை வந்து பெர்மிட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மாதிரி அவங்க இந்த பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ். இப்போ நம்ம வந்து ஷேர் கேபிட்டல் அந்த கேபிட்டல் மார்க்கெட்டை பத்தி பார்த்தோம். ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்க போறாங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி வேணும்? ஒரு கம்பெனி வந்து மக்கள் கிட்ட இருந்து பணத்தை வாங்க போறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்றதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றது யார் பண்றாங்க? இந்த செபி தான் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போறப்போ அவங்க என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸ் வந்து ஒன்று செட் பண்ணணுமா? ஓகேங்களா? டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸ் வந்து அந்த இஷ்யூ பண்ண போறவர் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து யாரு பண்ணி கொடுப்பா? இந்த டிராஃப்ட் ப்ராஸ்பெக்டஸ்லாம் பண்ணி கொடுக்குறதுலாம் யாரு பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட மெர்ச்சன்ட் பேங்கர் வராரு. ஓகேங்களா? இங்கே தான் நம்ம மெர்ச்சன்ட் பேங்கர் வராரு. இவர் தான் வந்து ஒரு கம்பெனி வந்து இஷ்யூ பண்ண போகிறோம் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறப்போ நிறைய ரூல்ஸ் இருக்கும், நிறைய ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ அந்த தலைவலியெல்லாம் அந்த கம்பெனி அவங்களாவே எடுத்துக்கிறதுக்கு இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மெர்ச்சன்ட் பேங்கர் கிட்ட போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து இந்த வேலை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா?
ஸோ அப்போ முதல்ல வந்து என்னன்னு சொல்றா ஒரு ப்ராஸ்பெக்டஸ் ஒன்று ரெடி பண்ணுமா ஓகேங்களா. அந்த ப்ராஸ்பெக்டஸ் வந்து எப்படி ரெடி பண்றாங்க, அதில் என்னென்ன இருக்கணுமா, ஒரு பிசினஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் ஓகேங்களா. அந்த பிசினஸோடைய டிஸ்கிரிப்ஷன், இது என்ன பிசினஸ், என்ன மாதிரிப்பட்ட ஒர்க் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்ற டிஸ்கிரிப்ஷன் வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸ்ல இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், அசெட்ஸ், லயபிலிட்டிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் நம்ம கொடுக்கணும். இந்த கம்பெனியில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இந்த ரிஸ்க் இந்த 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 வேலை வந்து நல்ல வேலை தானா, இதில் இது இன்னும் கண்டினியூ ஆகுமா, கண்டினியூ ஆகாமல் போகிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ரென்த்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வீக்னஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட த்ரெட் எல்லாம் என்ன இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே இவங்க வந்து ப்ராப்பராக வந்து அவங்க கொடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த கேபிட்டலை வந்து இப்போ இங்கேருந்து வாங்க போகிற கேபிட்டலை வந்து இவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க, எதுக்காக பயன்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த இண்டஸ்ட்ரியோட ஓவர்வியூ, அதாவது இப்போ வந்து ஒரு கம்பெனி எஜுகேஷன் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி மொத்தமும் பற்றி அவங்க வந்து ஒரு ஓவர்வியூ வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது, என்ன ஹைரார்க்கியில் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதில் சொல்கிறாங்க. அடுத்து பிரைசிங் ஆஃப் அன் இஷ்யூ, இப்போ இந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து இங்கே இதுக்கு போகிறப்போ ஒரு ஒரு ஷேர் இருக்குதுன்னு சொன்னால் அந்த ஷேரை வந்து இப்படி எப்படி ப்ரைஸ் பண்ணுறது, நம்ம பாட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபான்னு சொல்லி வச்சுக்கலாமா, இல்லை இதை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தான் இந்த புக் பில்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலர் வந்து கம்பெனி வந்து ஃபிக்ஸ் அப்படியே வச்சுப்பாங்க, சிலர் வந்து என்னன்னு சொன்னால் இந்த புக் பில்டிங் ப்ராசஸ்ன்னு ஒரு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ப்ராசஸ் பை விச் டிமாண்ட் ஃபார் அ ஷேர் இஸ் ஃபவுண்ட், இதை வச்சு தான் ஒரு ஒரு ஷேருக்குள்ளேயே டிமாண்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுப்பாங்க, ஒரு 900 to 2000 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸ் வச்சுப்பாங்க ஓகேங்களா. வச்சுட்டு புக் பில்ட் பண்ணுவாங்க. அப்போ கொடுக்குறப்போ மக்கள் வந்து இதில் எவ்வளோ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அதாவது எவ்வளோ ஷேர்ஸ் வந்து மக்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ரைஸ் பாயிண்ட் ஒன்றையுமே நோட் பண்ணுவாங்க. அதை நோட் பண்ணிக்கிட்டு எந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும், எந்த ப்ரைஸில் வந்து மக்கள் நிறைய பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அதில் அந்த ப்ரைஸில் வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து புக் பில்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுது. அதை வச்சு நம்ம ப்ரைஸை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும் ஓகேங்களா. கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இதில் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு பங்கு கொடுக்கணும். எவ்வளவு 35% ஆஃப் த நெட் ஆஃபர் டு த பப்ளிக், மொத்தமாக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது 100%ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100ல வந்து 35% வந்து ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு 15% வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், அதில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க இல்லையா. ஸோ அந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து டேரெக்டாக 50% நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இதில் இந்த ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்னா யார் அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு 2 லட்ச ரூபா மதிப்புக்கு கீழே, 2 லட்ச ரூபா மதிப்புக்கு கீழே அவர் வந்து பிட் பண்ணுறாரு, செக்யூரிட்டிஸ் ஷேர்ஸ் நான் வந்து வாங்கிக்கிறேன், 2 லட்ச ரூபா மதிப்புக்கு கீழே இருக்கிற அளவுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராருன்னு சொன்னால் அவரை வந்து ரீட்டைல் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவே குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ன்றது நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ், இவங்கள தான் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா யாரை சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்து ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ், இவங்க என்ன பண்ணுறாங்க, மேக்ஸ் அன் அப்ளிகேஷன் ஃபார் வேல்யூ அட்லீஸ்ட் 10 crore rupees ஓகேங்களா. இவங்க வந்து ஆங்கர் இன்வெஸ்டர் இருந்தாங்க சொன்னால் ஒரு குறைஞ்சது 10 crores வந்து இவங்க வந்து ஷேர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, ஷேர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க ஓகேங்களா. இவங்கள தான் வந்து ஆங்கர் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிரீன் ஷூ ஆப்ஷன், இதில் வந்து கிரீன் ஷூ ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக அலாட் பண்ணுவாங்களாம். கிரீன் ஷூ ஆப்ஷனில் வந்து 100 இருக்குன்னு சொன்னால் 100% இருக்குன்னு சொன்னால் 100%க்கு மேலே வந்து ஒரு 10% அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஷ்யூ பண்ணுவாங்களாம் ஷேர்ஸ். இது வந்து எதுக்காக பண்ணுறாங்களாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகலை, ரொம்ப வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது, ஒருவேளை ரொம்ப குறைஞ்சி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கிற 10% வச்சு இந்த ப்ரைஸ் கீழே போகிறதும் சரி சரி மேலே போகிறதையும் சரி இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த தான் இந்த கிரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏஎஸ்பி, இந்த நீங்கள் வந்து ஒரு ஷேர் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷேர் வந்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பேங்க்ஸ் மூலியமாக நம்ம வாங்குறப்போ நம்ம நம்ம பணத்தை எல்லாத்தையுமே கேஷ் எல்லாமே பேங்க் தான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேங்களா. பணத்தை எல்லாத்தையுமே பேங்க் தான் கலெக்ட் பண்ணி அந்த அந்த கம்பெனிக்கு கொடுக்க போகிறாங்க. அப்போது கலெக்ட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் வந்து நம்மள்ட்ட இருந்து எல்லா பணத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 ஷேர் வேணும்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் 10 ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாய் வச்சு நான் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி பேங்க் வந்து உள்ளுக்குள்ள வச்சுப்பாங்க, உள்ளுக்குள்ள பேங்க் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுப்பாங்க ஓகேங்களா. ஏன்னா ஷேர் வந்து உடனே நம்ம கொடுக்க ஷேர் அலாட் பண்ண மாட்டாங்க, மொத்தமாக ஒரு டேட் சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் நமக்கு அலாட்மெண்ட் எல்லாமே ஆரம்பிக்கும். அப்போ
அது வரைக்கும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக் த அமௌண்ட்னு சொல்றாங்க. அப்ளிகேஷன் சப்போர்ட்டட் பை பிளாக் த அமௌண்ட்னு சொல்றாங்க. இந்த 10,000 ரூபாய் நம்ம ஷேர்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 10,000 ரூபாய் தான் அவங்க வந்து பிளாக் த அமௌண்ட்னு சொல்றாங்க. பேங்க் வந்து இந்த 10,000 ரூபாயை ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா, ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். ஒருவேளை நமக்கு வந்து ஷேர்ஸ் வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை ஷேர்ஸ் வந்து நமக்கு வந்து அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 10,000 ரூபாயை பேங்க் வந்து சென்ட் பண்ணி நமக்கு வந்து ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணி கொடுத்துருவாங்க டிமேட் அக்கௌண்ட்டுக்கு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா இந்த 10,000 ரூபாயை லாக்கர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க, நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, லாக்கர். இது மூலியமா என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க டைரக்டா வந்து அந்த கம்பெனிக்கிட்டயோ இல்ல வேற யாருக்கிட்டயோ இதை ஸ்டோர் பண்ணீங்கன்னு சொன்னா, அது அந்த ஃபண்ட்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றனால இதை வந்து பத்திரமா நம்ம பேங்க் கிட்டே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, பேங்க் கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் இன்கம் மார்க்கெட்ஸ், டெப்ட் இல்லைனா பாண்ட் மார்க்கெட் சொல்றாங்க. ஓகேங்களா, இதை வந்து ஏன் ஃபிக்ஸட் இன்கம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, நம்ம இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு செக்யூரிட்டிஸ் பார்த்து போட்டோம்னு சொன்னா இதுல இருந்து கரெக்டா நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால அந்த கூப்பான் ரேட்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க. கூப்பான் ரேட் வந்து இஷ்யூ பண்றாங்க, ஹாஃப் இயர்லி அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம பேங்க்ல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி அது வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கமா இருக்கும் அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஃபிக்ஸட் இன்கம் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து டெப்ட் பாண்ட் மார்க்கெட் ரெண்டும் வருது. டெப்ட் மார்க்கெட் இல்லை பாண்ட் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இப்போ வந்து நம்ம டெப்ட் மார்க்கெட் பார்க்குறோம். ஓகேங்களா, இதுல ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா, நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம் ஒன் இயர் அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்றப்போ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ட்ரெஷரி பில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, ட்ரெஷரி பில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. அதுக்கு மேல போறப்போ வந்து அவங்க வந்து பாண்ட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த ட்ரெஷரி பில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து 1 இயருக்கு கீழே அப்படின்றப்ப தான் ட்ரெஷரி பில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலன்றப்ப இந்த பாண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் சொல்றாங்க. ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அந்த மாதிரி வேர்டு யூஸ் பண்றாங்க. இது வந்து பாண்ட்ஸ் மூலியமா தான் அவங்க வாங்குவாங்க. ஓகேங்களா, இது எதுக்காக அப்படின்னு சொன்னா கேஷ் மிஸ்மேச்சஸ் சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ரெசிப்ட் வந்து கம்மியா இருக்கும், பணம் வந்து அவங்களுக்கு உள்ள ரிசீவ் பண்றது கம்மியா இருக்கும். ஆனா வெளியில போற பணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு செலவு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல அந்த இதை சரி பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாண்ட்ஸ் மூலியமா அவங்க கடன் வாங்குறாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகும்னு பாத்தீங்கன்னு சொன்னா பேங்க் இருப்பாங்க, பிரைமரி டீலர்ஸ் இருக்காங்க, கம்பெனிஸ், கார்பரேட் பாடிஸ், இவங்க எல்லாமே இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 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 பாண்ட்ஸ் எல்லாமே எப்படி இது பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னா பேங்க்குக்காண்டி வந்து ஆர்பிஐ வந்து சப்சிடியரி ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட் சொல்லி வச்சிருக்காங்க. சப்சிடியரி ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட் சொல்லி வச்சிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல ஆர்பிஐ வந்து பேங்க்ஸுக்காக வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த பேங்க்ஸ் இருக்காங்க, அப்புறம் பிரைமரி டீலர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த சப்சிடியரி லெட்ஜர் அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிரைமரி டீலர்ஸ் எல்லாரும் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அக்கௌண்ட்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. யாரெல்லாம் வந்து ஆர்பிஐ ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்க எல்லாருமே இதுல வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, கிரியேட் பண்ணி வச்சுட்டு இவங்க இது வாங்குறதெல்லாம் இங்க இதுல வந்து உங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தாண்டி நான் காம்படிட்டிவ் பிட்டர்ஸ் இருக்காங்க. அதை யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வராங்க பாத்தீங்களா. இவங்கெல்லாம் இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல வாங்க விட்டா தானே நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும். இண்டிவிஜுவல்ஸையும் நம்ம அலோவ் பண்ணணும் இல்லையா. நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் வந்து பாண்டை எல்லாம் வாங்கும், பொதுமக்கள் வந்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளால கண்டிப்பா நிறைய பணம் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வர முடியாது. அப்போ நிறைய பணம் வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும்னு சொன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் கொண்டு வரணும். அப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வரணும்னு சொன்னா என்ன பண்றாங்கன்னு சொன்னா இவங்கெல்லாம் நான் காம்படிட்டிவ் பிட்டர்ஸ்ன்னு போட்டு இவங்கெல்லாம் மொத்தமா வந்து இவங்க பேங்க் இல்லைன்னா பிரைமரி டீலர்ஸ்க்கு கீழே வந்து இவங்க வர்றாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸை வந்து அந்த பாண்ட்ஸ் வந்து யார் வாங்கி அலோகேட் பண்றாங்கன்னு சொன்னா பேங்க்ஸ் மூலியமா இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காகவே என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா ஒரு சப்சிடியரி ஜெனரல் லெட்ஜர் ஒன்று மெயின்டைன் பண்ணாங்க. இது வந்து கில்ட் அக்கௌண்ட் சொல்லி சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து வேற ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேற ஒரு அக்கௌண்ட், இவங்களுக்கு வந்து தனி அக்கௌண்ட், சப்சிடியரி ஜெனரல் அக்கௌண்ட்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ 2 அக்கௌண்ட் இருக்கும். இந்த 2 அக்கௌண்ட்ல ஒரு அக்கௌண்ட்ல வந்து பேங்க்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, இன்னொன்றுல வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக பேங்க்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்காக பேங்க்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அது வந்து கான்ஸ்டிடியூயன்ட் சப்சிடியரி ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்ட் சொல்றாங்க. கான்ஸ்டிடியூயன்ட் சப்சிடியரி ஜெனரல் லெட்ஜர் அக்கௌண்ட் சொல்லி சொல்றாங்க. இது வந்து கில்ட் அக்கௌண்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் இஷ்யூஸ் அட் கூப்பான் ரேட் ஆன் ஹாஃப் இயர்லி பேசிஸ். இது வந்து கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் கொடுக்குறப்போ கூப்பான் ரேட் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி அதை வந்து ஹாஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன மாதிரி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா இப்போ 7.99% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2027 அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம பாண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நம்ம வந்து உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம். இந்த என்டிஎஸ் ஓஎம்னு சொல்லி நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அந்த என்டிஎஸ் ஓஎம் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல தான் அந்த சேல்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி சேல்ஸ் நடக்கிறப்போ நம்ம அங்கே உள்ள போய் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா, முடியும். ஓகேங்களா,
மேம் கேட்கலையா மேம்? ஓ மேம், மேம் நான் கிளாஸ்ல இருக்கேன் மேம். கிளாஸ் ஓகே மேம், ஓகே மேம், தேங்க்யூ மேம். இப் ஓகே மேம், தேங்க்யூ. சாரி ஃப்ரெண்ட்ஸ். கேக்குதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பேசுறது கேக்குதுங்களா? கனெக்ஷன் கரெக்டா இருக்குதுங்களா? கண்டினியூ பண்ணலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பிரைமரி டீலர்ஸ். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, பிரைமரி டீலர்ஸ்ன்றது யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஓகே, தேங்க்யூ. பேப்பர் நியூஸ், தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைமரி டீலர்ஸ்னு பார்த்திருந்தோம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, இவங்க வந்து யார் கூட இருப்பாங்க? ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. ஆர்பிஐ கிட்ட வந்து இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து லைசன்ஸ் டு பர்ச்சேஸ் அண்ட் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இவங்களுக்கு வந்து லைசன்ஸ் டு பர்ச்சேஸ் அண்ட் செல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இவங்க மெயினாக அந்த பிரைமரி டீலர்ஸ் வச்சிருக்கிறதே எதுக்குன்னு சொன்னா, அந்த கவர்மெண்ட்ஸ்க்காக நம்ம இஷ்யூ பண்ற பாண்ட்ஸை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு இதுல வந்து உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிரைமரி டீலர்ஸ்ன்றது உங்களை வச்சிருக்காங்க. இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 1995 வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஷுட் பி சப்சிடரி ஆஃப் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரீட்டைல் ஆர்பிஐ உடைய ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, நம்ம நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நம்ம ஒரு பொதுமக்களும் போய் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, நம்ம பொதுமக்களும் வந்து பாண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதுக்கு வந்து வசதியா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம் சொல்லி ஒன்று கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இது மூலியமா என்ன பண்ண முடியும்? ரீட்டைல் இண்டிவிஜுவல்ஸ் கிவ்ஸ் ஆக்சஸ் டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அவங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம ஆக்சஸ் கொடுத்துட்டோம். எப்பையில இருந்து கொடுத்துருக்காங்க? ஃப்ரம் 12th நவம்பர் 2021 இருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன் டி பில் இதில் எதெல்லாம் பண்ணலாம்னு சொன்னால் ட்ரெஷரி பில்ஸு, ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸு, சாவரின் கோல்ட் பாண்ட்ஸு, டேட்டட் செக்யூரிட்டிஸ், இதில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இவங்க வந்து ஒரு ரீட்டைல் டைரக்ட் கில்ட் அக்கௌண்ட் மட்டும் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீமில் ஒரு ரீட்டைல் டைரக்ட் கில்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து இந்த என்டிஎஸ் ஓஎம்ஓடைய ஆக்சஸை கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஆக்சஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு ஒரு ருப்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு இமெயில் ஐடி இதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்களால அழகா வந்து இங்கே ஒரு ரீட்டைல் டைரக்ட் ஸ்கீம்ல போய் ஒரு இது ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு இவங்களே டைரக்டா அந்த பாண்ட்ஸ் இதெல்லாமே வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாலேயே வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இவங்க வந்து ஒருவேளை நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுக்கு பிரகாரம் அவங்க வந்து அதை செஞ்சுக்க முடியும். இதெல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில். ஓகேங்களா? இதில் பிரைமரி மார்க்கெட் வந்து நான் காம்படிட்டிவ் ஸ்கீமு ஒன்லி ஒன் பிட்ஸ், ஒரு பிட், ஒரு செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு பிட் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரைமரி மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ் வந்து டேரக்டா இஷ்யூ பண்றப்போ, பாண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து டேரக்டா இஷ்யூ பண்றப்போ, செகண்டரி மார்க்கெட்ல வரும்போது இந்த என்டிஎஸ்ஓஎம் பிளாட்ஃபார்ம் மூலியமா வாங்கினவங்க, ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பிரைமரியில வாங்கினவங்க செகண்டரி மார்க்கெட்ல விற்கணும் அப்படின்னு சொன்னா இது மூலியமா அவங்க வந்து விற்க முடியும். அது தாண்டி இங்க வந்து என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், நாமினேஷன் ஃபெசிலிட்டி, பிளெட்ஜ் பண்ணணும்னு சொன்னா பிளெட்ஜ் பண்ணிக்கலாம். அந்த பாண்ட்ஸ் வந்து பிளெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பிளெட்ஜ் பண்ணிக்க முடியும். கிஃப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபீ வந்து கிடையாதுன்னு சொல்றாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. நம்ம ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்பரேட் பாண்ட். ஓகேங்களா? கார்பரேட் பாண்ட்ல கொஞ்சம் வாங்குறப்போ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமா பார்த்து நல்ல நல்ல கம்பெனியான்னு சொல்லி பார்த்து அவங்களோட பாண்ட்ல வந்து நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. டாமினேட்டட் பை ஃபினான்ஸ் கம்பெனிஸ். இதுல மேக்ஸிமம் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் நிறைய பேர் வந்து டாமினேட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஸ்மால் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட் ரைஸ் பை மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இந்த கார்பரேட் பாண்ட் இஷ்யூ பண்ணி வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த கார்பரேட் பாண்ட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்றதுனால யாரோட ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்றாங்கன்னா பேங்க்ஸோட ஸ்ட்ரெஸ் குறையுது. இதனால பேங்க் கிட்ட போய் அவங்க வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் அந்த மாதிரி கேட்டு நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களா? இல்லைன்னா ஏன்னா பேங்க்ஸ் வந்து ரொம்ப பொதுவா ரொம்ப லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றது இல்ல. ஸோ இது மூலியமா வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கும் இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அமைஞ்சிக்குது. ஓகேங்களா? இன்வெஸ்டர்ஸ்க்கும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டா அமைஞ்சிக்குது. பிரைஸ் தட் ஸ்ப்ரெட் பேஸ்ட் ஆன் கரஸ்பாண்டிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா? அது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ஈக்குவலா இதுவும் பிரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ரேட்டிங் வந்து ஒரு AAA இருந்து D வரைக்கும் வந்து ரேட்டிங் இருக்கிறத பார்த்து இருந்தா நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இன்டர் கார்பரேட் டெபாசிட்ஸ். இன்டர் கார்பரேட் டெபாசிட்ஸ் வந்து ஒரு கார்பரேட்டும் அவங்களுக்குள்ள லெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்ல பாரோ பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அன்செக்யூர்டு பாரோயிங். ஓகேங்களா? இது வந்து அன்செக்யூர்டு பாரோயிங். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஓகேங்களா? இப்போ நம்ம மணி மார்க்கெட் பார்த்துட்டோம், டெப்ட் மார்க்கெட் பார்த்துட்டோம், கேபிட்டல் மார்க்கெட் பார்த்துட்டோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்து முடிக்க போறோம். அவ்வளவுதான். ஃபாரெக்ஸ் டெஃபினிஷன் வந்து என்ன சொல்றாங்க? எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் வந்து ஃபாரின் கரன்சி தான் அப்படின்னு சொல்லி டைரக்டா மீன் பண்றாங்க. இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சொன்னாலே
ஃபாரின் கரன்சி தான் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிட்டாங்க. டெபாசிட்ஸ், கிரெடிட்ஸ், பேலன்ஸ் பேயபிள் இன் எனி ஃபாரின் கரன்சி. ஓகே, அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. இப்போ எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா டிராஃப்ட், டிராவலர் செக், லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்பிரஸ்ட் ஆர் ட்ரான் இன் இந்தியன் கரன்சி பட் பேயபிள் இன் ஃபாரின் கரன்சி. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் அதோட பே வந்து நம்ம எப்படி பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னா ஃபாரின் கரன்சியில் பே பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் வந்து இது வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இதே தான் டிராஃப்ட்ஸ், டிராவலர்ஸ் செக், லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட் ஆர் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரான் பை பேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் பர்சன் அவுட் சைடு இந்தியா பட் பேயபிள் இன் இந்தியன் கரன்சி. இப்போ நமக்கு எப்படி ஃபாரின் கரன்சியோ அதே மாதிரி நம்ம வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு இந்தியன் கரன்சியும் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருது இல்லையா? ஸோ அவங்களுக்கு வெளியில் இருக்கிறவங்க எடுக்கணும்னு சொன்னால் இந்தியன் கரன்சி தேவைப்படுதுன்னு சொன்னால் அதுவும் வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு. அதே மாதிரி இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு பார்த்தீங்களா, இது எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இந்தியாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபாரெக்ஸ் ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து டிட்டர்மின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, முன்னாடி வந்து ஃபாரெக்ஸ் ரேட்டை வந்து ஆர்பிஐ வந்து டிட்டர்மின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா மார்ச் 1993க்கு அப்புறமா இதை வந்து மார்க்கெட் டிட்டர்மின்ட் ஃபோர்ஸாகவே விட்டுட்டாங்க. ஸோ அதனால சப்ளையும் டிமாண்டையும் பொறுத்து தான் இந்த ஃபாரெக்ஸோடைய ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது. ஓகேங்களா, சப்ளை டிமாண்டை பொறுத்து தான் இந்த ஃபாரெக்ஸோட ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 1978ல வந்து ஆர்பிஐ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கை வந்து ஃபாரெக்ஸில் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங்னா அன்னைக்கே அதை வாங்குவாங்க, அன்னைக்கே விற்பாங்க. அதுதான் வந்து அவங்க இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் சொன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல் பேங்க் டு கீப் த கரன்சி வேல்யூஸ் இன் லிமிட். ஓகேங்களா, சென்ட்ரல் பேங்க் இந்த கரன்சி வேல்யூஸ் எல்லாம் ஒரு லிமிட்ல மெயின்டைன் பண்றதுக்காண்டி சென்ட்ரல் பேங்க்ஸ் இருக்காங்க. அப்புறமா ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ஸ்பெகுலேட்டிவ் பர்பசஸ். ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் சொல்றது கம்பெனிஸ் இருப்பாங்க. அதாவது அவங்க ஹெட்ஜ்ன்றது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து இப்போ கோல்டு வாங்குறோம், இன்னைக்கு கோல்டை வாங்குறோம். இப்போ ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா கோல்டோட விலை வந்து குறையாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3 மாசத்துல கோல்டோட விலை ஒரு வேளை குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த விலையை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த ஹெட்ஜ்ன்றது கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த ஹெட்ஜுக்குன்னு சொல்லி கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கலாம் இதுல இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இண்டிவிஜுவல்ஸும் இதுல மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து லிபோர் அண்ட் ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்ஸ்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர்டு ரேட்னு சொல்றாங்க. இதுதான் லிபோர். ஓகேங்களா, லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர்டு ரேட்னு சொல்றாங்க. இவங்க தான் முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்நேஷனலா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு பேங்க் அவங்க கண்ட்ரீஸ்ல இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே வந்து என்னென்ன மாதிரி ஒரு ரேட்ல ஓவர் நைட்ல என்னென்ன மாதிரி ரேட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பாரோ பண்ணிக்க முடியும், லென் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ரேட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லிபோர் தான் வந்து முன்னாடி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா நிறைய கிரிட்டிசிசம், இர்ரெகுலாரிட்டிஸ் இது எல்லாத்துமே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா லிபோரை வந்து இந்த ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்னு சொல்லிட்டு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களாம். ஆல்டர்னேட் ரெஃபரன்ஸ் ரேட்னு சொல்லி போட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களாம். எப்போ வந்து 31 டிசம்பர் 2021 வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங், அதாவது நம்ம ஃபாரின் மணில வந்து நம்ம பாரோ பண்றாங்கன்னு சொன்னா முன்னாடி பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த லிபோர் லிங்க் ரேட்ல தான் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தானே நம்ம டீல் பண்ண முடியும் ஃபாரின்ல வெளியே டீல் பண்றப்போ. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து இந்த லிபோர் தான் அந்த டைம்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, ஃபெடாயின்னு சொல்றாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க. இவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அசோசியேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அலோடு டு டீல் வித் ஃபாரெக்ஸ்ல வந்து அலோவ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த அந்த பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனா இதை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1958ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. இவங்க வந்து இந்த பேங்க் பர்சனல்ஸ்க்கு வந்து ஃபாரெக்ஸ்ல வந்து ட்ரைனிங் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வந்து செய்யறாங்க. ஓகேங்களா, March 2018ல FEDAI collaborated with Financial Benchmark India Limited to set Indian rupee interest rates and foreign exchange. ஓகேங்களா, 2018ல வந்து FEDAI வந்து ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க் இந்தியா லிமிடெட் அப்படின்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்தியன் ருபி இன்ட்ரெஸ்ட்டையும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சையும் முடிவு பண்ணாங்களா. அதாவது இப்போ நீங்க வந்து ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க் இந்தியா லிமிடெட்ன்ற ஒரு சைட் இருக்குது. ஓகேங்களா, அந்த வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா போதும் ஓவர் நைட்ல நமக்கு வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வருது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஓவர் நைட் இன்ட்ரெஸ்ட் நம்ம மணி மார்க்கெட்ல பார்த்தோம் இல்லையா, கால் மணி மார்க்கெட் அந்த மாதிரி விஷயம், கால் மணி இதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன ரேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்றது வந்து ப்ரொவைட் பண்றது வந்து யாருன்னு சொன்னா இவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் ப்ரொவைட் பண்றது எல்லாமே இவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. இவங்க தான் வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட கால்குலேஷன் எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபினான்ஷியல் பெஞ்ச்மார்க் இந்தியா லிமிடெட் தான் பண்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து இந்த ஃபாரெக்ஸுக்குன்னு சொல்லி ஒரு ஆக்ட் வந்துச்சுன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1939 ஒன்று வந்திருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா அதை தாண்டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1947 வந்திருக்குது.
அதுக்கப்புறம் அதே பேர்லயே ஃபெரான்னு சொல்லி போட்டு திருப்பி 1943 அந்த ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. அதே பேர்ல தான் இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இதுவும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு தான் வருது. ஒன்னு 1947 சொல்றாங்க. திரும்பி அதை ரீப்ளேஸ் பண்ணி திருப்பி 1943 அதே பேர்ல தான் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1999 ஃபெமா உள்ள வருது. ஓகேங்களா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா வந்து 1999 வருது. எதுக்காக வருது? டு ஃபெசிலிட்டேட் எக்ஸ்டர்னல் ட்ரேட். எக்ஸ்டர்னல் ட்ரேட் எல்லாத்தையுமே வந்து ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காண்டி வராங்கன்னு சொல்றாங்க. இதுல அத்தாரிட்டிஸ் வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா சொன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னு ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க தான் வந்து பெனால்டிஸ் எதுவும் இஷ்யூ பண்ணணும்னு சொன்னா அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் சொல்லி இருக்காங்க சொல்றாங்க. இவங்க தான் ஏதாவது பர்சனுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க தான் கொடுப்பாங்களாம். அப்படி நோட்டீஸ் கொடுத்து அதில் எதுவும் உங்களுக்கு ரிஃபரன்ஸ் இருக்குது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொன்னா ஸ்பெஷல் டைரக்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்களாம். ஸோ அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து போகலாமா. ஓகேங்களா. அவங்கள்ட்ட வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. ஸ்பெஷல் டைரக்டர்ஸ்டையுமே சரியாகலன்னு சொன்னா நம்ம அப்பலேட் ட்ரிபியூனல்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்பலேட் ட்ரிபியூனல்கிட்ட போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா செக்ஷன் 3 படி ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த ஃபாரெக்ஸ்ல வந்து டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் தான் ஃபாரெக்ஸ்ல வந்து டீல் பண்ணணும். நம்ம பேங்க்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்களாம் தான் நம்ம ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்க தான் டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 4 படி என்ன சொல்றாங்கன்னா ரிஸ்ட்ரைன்ஸ் பர்சன்ஸ் டு அக்வயர் ஹோல்ட் அண்ட் பொசஸ். நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஒரு $5,000 $10,000 அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து ரிஃப்ரைன் பண்ணி நான் கையில வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அது வந்து செக்ஷன் 4 படி அது வந்து தப்பு. அப்படி இருக்கு. அப்படி வந்து நம்ம வந்து கையில எடுத்து வந்து வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. செக்ஷன் 6 படி பர்சன்ஸ் வந்து பை பண்ணலாம். ஃபாரெக்ஸ் வந்து பை பண்ணலாம், செல் பண்ணலாம். ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ்க்கு நம்ம செல் பண்ணலாம், பை பண்ணலாம். அதுக்கு வந்து செக்ஷன் 6 வந்து நமக்கு வந்து அதிகாரம் கொடுக்குது. செக்ஷன் 7 படி எக்ஸ்போர்ட்டர் ரெக்வெஸ்ட் டு ஃபர்னிஷ் ஃபுல் எக்ஸ்போர்ட் வேல்யூ டு ஆர்பிஐ. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட்டர் வந்து ஏதோ ஒன்று எக்ஸ்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருடைய எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து ஆர்பிஐக்கு வந்து அவங்க வந்து ஃபர்னிஷ் பண்ணணும். அது வந்து செக்ஷன் 7 படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்புறம் செக்ஷன் 8 வந்து காண்ட் ஹோல்ட் ஃபாரின் கரன்சி ஃபார் டைம் மோர் தேன் பிரெஸ்கிரைப்டு. ஒருத்தவங்க வந்து ஃபாரின் கரன்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்க பிரெஸ்கிரைப் டைம் மட்டும் தான் அவங்க வந்து வச்சுக்கணும். அதுக்கு மேல ஜாஸ்தியா வந்து அவங்க வந்து கரன்சிஸ் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அடுத்து கடைசியா எஃப்எக்ஸ் வந்து ரீட்டைல் பிளாட்ஃபார்ம். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரீட்டைல் பிளாட்ஃபார்ம், கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு ரீட்டைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதே மாதிரி அழகா இப்போ நம்மளுக்கு எஃப்எக்ஸ்ல டீல் பண்றதுக்கும் நமக்கு வந்து ஒரு ரீட்டைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இது வந்து என்னன்னா ஒரு எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் பையிங் ஆர் செல்லிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பை ரீட்டைல் கஸ்டமர்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஓகேங்களா. இது ஒரு எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டாங்க. இதுலயும் நம்ம வந்து அழகா போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு கஸ்டமர்ஸ் வந்து இதுலயும் போய் அழகா ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபாரெக்ஸ்ல டீல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இது யார் மூலியமா பண்ணி கொடுக்குறாங்க சொன்னா கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலியமா ஆகஸ்ட் 5, 2019 இருந்து இது வந்து செயல்பாட்டுக்கு வராங்க. அதே மாதிரி நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ல வந்து சீலிங்ஸ் வந்து எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. எத்தனை நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்து அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட். ஓகேங்களா. அமெரிக்கன் டெபாசிட்டரி ரிசிப்ட்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 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 ஸ்டாக் வந்து அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஓகேங்களா. அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகுது. ஆனா அது வந்து அமெரிக்கன் கம்பெனி கிடையாது. ஓகேங்களா. அது வந்து அமெரிக்கன் கம்பெனி கிடையாது. ஏதோ ஒரு வேற ஒரு ஃபாரின் கம்பெனியோடைய ஷேர் வந்து அமெரிக்காவுடைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகுது அப்படின்றப்போ அது வந்து ஒரு அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டா அது வந்து அங்க வந்து ட்ரேட் ஆகும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அது வந்து ஒரு அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்டா அங்க வந்து ட்ரேட் ஆகும். ஸோ அந்த அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ன்றே தான் எல்லாத்துலையும் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம டெபாசிட்டரி ரெசிப்ட்ன்ற கான்செப்டை மட்டும் முதல்ல பார்ப்போம். டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொன்னா ஒரு ஷேர் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி. ஓகேங்களா. ஒரு ஃபாரின் கண்ட்ரியுடைய ஷேரு நம்மளோட லோக்கல் எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகுறது தான் டெபாசிட்டரி ரெசிப்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நம்ம வேற ஒரு கண்ட்ரி இப்போ வந்து ஆப்பிள் இந்த மாதிரி யூஎஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா அவங்களோட ஷேர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு டெபாசிட்டரி ரெசிப்ட் மூலியமா தான் நம்ம வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டெபாசிட்டரி ரெசிப்ட் மூலியமா தான் அதை வந்து நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவே அமெரிக்காவில் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஓகேங்களா. இதுவே யூகேல நடந்துச்சுன்னு சொன்னா அது வந்து குளோபல் டிஆர்னு சொல்றாங்க. குளோபல் டெபாசிட்டரி ரெசிப்ட் சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு இந்தியன் கம்பெனி வந்து ஷேர்ஸ் வந்து அமெரிக்காவில் போய் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த ஷேர்ஸ் வந்து அமெரிக்கன் பேங்க்குக்கு வந்து அவங்க சென்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அமெரிக்கன் பேங்க்குக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அந்த அமெரிக்கன் பேங்க் வந்து நமக்கு வந்து அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த அமெரிக்கன் டெபாசிட்டரி ரெசிப்ட்ஸை வந்து அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மர்ச்சன்ட் பேங்கிங் சர்வீசஸ்.
இப்ப பார்த்தோம்னு சொன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் மணி மார்க்கெட், டெப்ட் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ நான் இன்டர்மீடியேட்ஸ் பார்த்து முடிச்சுட்டோம், ரெகுலேட்டர்ஸ் பார்த்து முடிச்சுட்டோம், ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பார்த்து முடிச்சுட்டோம். ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு தனியா எதுவும் பெருசா குடுக்கல. நம்ம நார்மலா சின்னதா பார்த்தது. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் மட்டும் முடிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. சிடி முடிஞ்சுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் இப்போ? மெர்ச்சன்ட் பேங்கிங் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே. மெர்ச்சன்ட் பேங்கிங். மெர்ச்சன்ட் பேங்கிங் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு கம்பெனி வந்து ஷேர் இஷ்யூ பண்ண போறப்போ, அவங்களுக்கு ஷேரை இஷ்யூ பண்றதுக்கு என்னென்ன தேவையான விஷயங்கள் செய்யணுமோ, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ, அத வந்து யார் செஞ்சு குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் தான் செஞ்சு குடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் தான் செஞ்சு குடுக்குறாங்க. என்னெல்லாம் பண்ணி குடுக்குறாங்கன்னு பாருங்க. அண்டர்ரைட் பண்ணி குடுக்குறாங்க. லோன் சர்வீசஸ் எதுவும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா பண்ணி குடுக்குறாங்க. ஃபினான்ஷியல் அட்வைசிங், ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். எதுவும் ஃபண்ட் ரைஸ் பண்ற சர்வீசஸ் இருக்குன்னு சொன்னா அது பண்ணி குடுக்குறாங்க. ஃபண்ட் ரைசிங் வந்து எதுக்குன்னா, கார்ப்பரேஷன்ஸ் இல்ல ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொன்னா, அவங்களுக்கு பண்ணி குடுக்குறாங்க. இது வந்து யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொன்னா, 1967ல கிரீன்லேஸ் பேங்க்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. 1970ல சிட்டி பேங்க் செட்டப் அவங்க வந்து மர்ச்சன்ட் பேங்க் வந்திருக்காங்க. 1972ல ஸ்டேட் பேங்க் வந்திருக்காங்க. 1973ல ஐசிஐசிஐ, 1986ல ஐஎஃப்சிஐ, 1991ல ஐடிபிஐ. அதாவது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம பேங்க்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் இந்த மாரிலாம் இருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாருமே ஒரு சப்சிடியரியாவே ஒரு மெர்ச்சன்ட் பேங்க் இந்த மாரி ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ஸோ தட் அது மூலியமா வந்து அவங்க இந்த வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து பப்ளிக் ஷேர் இஷ்யூ பண்றப்போ அவங்களுக்குள்ள சர்வீசஸ் எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நார்மல் பேங்க்ஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னா மெர்ச்சன்ட் பேங்க் ஒர்க்ஸ் எல்லாம் தனியா ஒரு சப்சிடிரிஸ் வச்சு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மெர்ச்சன்ட் பேங்க்குக்கும் கமர்ஷியல் பேங்க்குக்கும் என்ன டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மெர்ச்சன்ட் பேங்க் வந்து ஒரு ஒரு மெர்ச்சன்ட் பேங்க் வந்து செபி மூலியமா ரெகுலேட் ஆவாங்க. ஓகேங்களா? ஒரு மெர்ச்சன்ட் பேங்க் வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. இதுவே நம்ம நார்மல் பேங்க்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்றாங்க. நார்மல் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரெகுலேட் பண்றாங்க. மெர்ச்சன்ட் பேங்க் வந்து ரைசிங் ஈக்விட்டிஸ் ரைஸ் பண்றதுக்கு. ஓகேங்களா? நம்ம ஷேர் இஷ்யூ பண்றதா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ ஷேர்ஸ்னா என்னது? ஈக்விட்டிஸ் தானே. ஸோ ஈக்விட்டி ரைஸ் பண்றதுக்கு அதுக்கு பண்றாங்க. பேங்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? மொத்தமா ஃபைனான்ஸ் கொடுத்துருவாங்க டேரக்டா. ஃபைனான்ஸ் நமக்கு பண்றாங்க. ஃபண்ட்ஸ் இஷ்யூ பண்றாங்க நமக்கு. அதாவது லோன்ஸ் இஷ்யூ பண்றாங்க இல்லையா? அதான் வந்து ஃபினான்ஸ் சொல்றாங்க. அப்புறம் மெர்ச்சன்ட் பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ப்ராஜெக்ட் கவுன்சிலிங், கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங். கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங்னா நம்ம டெப்ட் போலாமா இல்லைன்னா ஈக்விட்டி போலாமான்னு சொன்னாங்க. இதெல்லாம் கேபிட்டல் ஸ்ட்ரக்சரிங். அப்புறமா அமல்கமேஷன், டேக் ஓவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஸோ மெர்ச்சன்ட் பேங்கிங் வந்து என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபீ பேஸ்டு தான். இந்த மாதிரி சர்வீஸ் தான் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு ஃபீஸ் வாங்கிப்பாங்க. ஆனா பேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபண்ட் பேஸ்டு. ஓகேங்களா? பேங்க்ஸ் வந்து ஃபண்ட் பேஸ்டு. நம்ம ஏதாவது ஒரு சேல் பண்றோம், ஆக்டிவிட்டிக்கு பண்றோம்னு சொன்னா அதுக்கு வந்து அவங்க கேஷ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பேங்க் வந்து. ஸோ லைசன்சிங் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செபில வந்து ஒரு மெர்ச்சன்ட் பேங்கரா இருக்கணும்னு சொன்னா சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செபிட்டு இருந்து அவங்க வாங்கணும். மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து வாங்கிக்கணும். அதே மாதிரி சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் பேங்கர் டு இஷ்யூ. ஓகேங்களா? இப்போ பேங்கர் டு இஷ்யூன்னு சொன்னா யாருன்னா, நம்மள்ட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கி வைக்கிறாங்கல்ல. இப்போ ஏதாவது ஒரு ஷேர்ல வந்து நம்ம பணத்தை போட போறோம். ஷேர் ஏதாவது புதுசா வந்து ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் வருது. ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷேரை வந்து இஷ்யூ பண்ண போறாங்க. அப்படின்றப்போ நம்ம வந்து பேங்க் மூலியமா பணத்தை அந்த ஷேருக்கு அனுப்புறோம் இல்லையா? அப்போ அந்த பேங்கர் டு இஷ்யூ பேங்க் வராங்க இல்லையா? இவங்களும் ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்களும் ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறமா சர்டிபிகேட் ஃபார் டிபெஞ்சர் ட்ரஸ்டி சொல்றாங்க. டிபெஞ்சர் ட்ரஸ்டியா இருக்கணும்னு சொன்னாலும் செபிட்டு இருந்து வந்து ஒரு சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று வச்சுக்கணும். ஓகேங்களா? இவங்க எப்போ வருவாங்க சொன்னா இன்டர்மீடியரி பிட்வீன் கிரெடிட்டர்ஸ் அண்ட் கம்பெனி ரிசீவிங் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? கிரெடிட்டர்ஸ்க்கும் கம்பெனி ரிசீவிங் ஃபண்ட்ஸுக்கும் நடுவில் வந்து ஒரு டிபெஞ்சர் ட்ரஸ்டிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிபெஞ்சர் ட்ரஸ்டி வச்சிருக்கிறப்போ அவங்களுக்கும் வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேணும். ஓகேங்களா? அடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோ மேனேஜரா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இப்போ நிறைய பெரிய கம்பெனிஸ் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட வர்ற ஃபண்ட்ஸ் சர்ப்ளஸா இருக்குது, நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது அப்படின்றப்போ அந்த ஃபண்ட்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ன்றது பெரிய கம்பெனியா இருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு பெரிய கம்பெனியா இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ஃபண்ட்ஸை கொடுத்து அந்த ஃபண்ட்ஸை வந்து அவங்க வந்து எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க இவங்க அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காம அதுல வர ரிஸ்க் எல்லாத்தையும் பார்க்காம ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜர் கிட்ட கொடுத்து அவங்க மூலியமா அந்த ரிஸ்கை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செபி ரெகுலேஷன் ஆன் மெர்ச்சன்ட் பேங்கிங். மெர்ச்சன்ட் பேங்கிங்ல செபி வந்து என்னென்ன ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல வந்து ஒரு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1,
2 அதுக்கப்புறமா 3, 4 இந்த கேட்டகரி 1 பொறுத்த வரைக்கும் கேட்டகரி 1 மெர்ச்சன்ட் பேங்கரா இருந்தாருன்னு சொன்னா அவர் இன்ஷ்யூ மேனேஜ்மெண்ட்ல ஹெல்ப் பண்ணலாம், எல்லா வேலையுமே அவரால் செய்ய முடியும். ஓகேங்களா? அட்வைசிங் பண்ணலாம், கன்சல்டண்டா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், அண்டர்ரைட்டரா இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ மேனேஜரா இருக்கலாம், எல்லா வேலையுமே வந்து அவர் பண்ண முடியும். இது வந்து ஒரு இஷ்யூ மேனேஜரா இருந்து அவர் வந்து ப்ராஸ்பெக்டஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது, ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி கொடுக்குறது, எல்லா வேலையுமே அவரால் வந்து செய்ய முடியும். இது வந்து கேட்டகரி 1 மெர்ச்சன்ட் பேங்கரா இருந்தாருன்னா அப்படின்னு சொன்னா சரிங்களா. இவங்களுடைய பெய்ட் அப் கேபிட்டல் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 5 crores இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெய்ட் அப் கேபிட்டல் வந்து 5 crores இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கேட்டகரி 2 மெர்ச்சன்ட் பேங்கரா இருந்தாரு சொன்னா அவருக்கு வந்து மெயினா பார்த்தோம்னு சொன்னா அண்டர் ரைட்டரா இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ மேனேஜரா இருக்கலாம். ஓகேங்களா? மெயினா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்டர் ரைட்டராகவும் இருக்கலாம், போர்ட்ஃபோலியோ மேனேஜராகவும் இருக்கலாம் சொல்றாங்க. கேட்டகரி 3யா இருந்தோம்னு சொன்னா அவர் வந்து அண்டர்ரைட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா அட்வைஸ் பண்ணிக்கலாம், கன்சல்டண்டா இருக்கலாம். இந்த 3 மட்டும் தான் அவங்க பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ண முடியாது. கேட்டகரி 4 இருந்துச்சுன்னு சொன்னா வெறுமனே அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? வெறுமனே அட்வைஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அண்டர் ரைட்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? அண்டர் ரைட்னா ஒருவேளை ஒரு கம்பெனி வந்து ஷேரை இஷ்யூ பண்றப்போ அது ஒரு செபில வந்து சர்டன் பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. அத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஷேர் வந்து இஷ்யூ ஆச்சுன்னா தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படி அதுக்கு கீழே போகுது அப்படின்னு சொல்றப்போ இந்த அண்டர் ரைட்டர் வந்து என்ன பண்ணிப்பாங்கன்னு சொன்னா எவ்வளவு வந்து இஷ்யூ ஆகலையோ அதை வந்து இவங்க வந்து அண்டர்ரைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அது எவ்வளவு இஷ்யூ ஆகலையோ அதை வந்து இவங்க வந்து அண்டர்ரைட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம அண்டர் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் மர்ச்சன்ட் பேங்க்ல வந்து வேற என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்கன்னு சொன்னா இஷ்யூ மேனேஜ்மெண்ட். ஒரு லீட் மேனேஜரா இருந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்பெக்டஸ் டிசைட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு ப்ராஸ்பெக்டஸ் டிசைட் பண்ணி அதில் வந்து அந்த கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதை எல்லாமே பண்றாங்க. அதை வந்து அப்ரூவல் வாங்குறாங்க. அதை இஷ்யூ பண்ற கம்பெனிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிக்கிறாங்க. ஒரு பேங்கரை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு இஷ்யூ பேங்கர் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அண்டர் ரைட்டர் எக்ஸ்ட்ராவா வைக்கணும்னு சொன்னா வேற இவங்க வந்து அண்டர் ரைட்டர் இல்லாம வேற ஒருத்தவங்களை அண்டர் ரைட் பண்ண வைக்கணும்னு சொன்னா வேற ஒருத்தவங்களை வந்து இவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து செபிக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து செபிக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ப்ரீ இஷ்யூ நடக்கிறதுக்கு முன்னாடி ஷேரை வந்து இஷ்யூ பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னு சொன்னா ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ த்ரூ ப்ராஸ்பெக்டஸா இல்லைன்னா இப்போ ஒரு பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக பண்ணலாமா, ஒரு குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸை வச்சு அவங்களுக்குள்ள நம்ம வந்து இந்த ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிக்கலாமா, பிரைவேட் பிளேஸ்மெண்ட்டாக பண்ணலாமா அப்படின்ற ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாங்க. இஷ்யூக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் ஒர்க் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை மார்க்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்டர் ரைட்டிங் ஒர்க் தான் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரைஸ் டிஸ்கவரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ப்ரைஸ் டிஸ்கவரினா அந்த புக் பில்டிங் மூலியமா பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அது மூலியமா அந்த வந்து ப்ரைஸ் டிஸ்கவர் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா போஸ்ட் இஷ்யூ நடந்தது முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னு சொன்னா அலாட்மெண்ட். நம்ம ஷேர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க காசு வாங்கிட்டாங்க. காசு வாங்கினாங்கன்னா அந்த காசு கொடுத்தவங்களுக்கு எல்லாத்தையுமே ஷேர்ஸ் நம்ம அலாட் பண்ணணும் இல்லையா? அந்த அலாட்மெண்ட் ஒர்க்கை வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. சப்போஸ் சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகாம போகும். நிறைய பேருக்கு ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகாம போகும். அப்படி அலாட் ஆகாதவங்களுக்கு பணத்தை திருப்பி ரீஃபண்ட் பண்ணணும். அந்த ஒர்க்கும் இவங்க பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பேங்கர் டு இஷ்யூ அந்த ஒர்க்கும் இவங்க பண்ணுவாங்க சொல்றாங்க. கலெக்ட் த மணி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒரு பேங்கர் டு இஷ்யூனா அந்த மணி வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த மணியை வந்து அலர்ட் ஆகாத பட்சத்தில் வந்து திரும்பி வந்து கொடுத்துட்றாங்க. டிபெஞ்சர் ட்ரஸ்டி டு ரெப்ரசன்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஹூ ஆர் கிரெடிட்டர்ஸ் ஆஃப் அ கம்பெனி தட் இஷ்யூஸ் டிபெஞ்சர்ஸ் டு ரைஸ் அ கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ டிபெஞ்சர் ட்ரஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி அவங்க வந்து கேஷ் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி வாங்குறாங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்காக இந்த டிபெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இவங்களோட ட்ரஸ்டியாட்டு இந்த இந்த டிபெஞ்சர்ஸை வாங்கிக்கிட்டு இந்த கம்பெனிக்கு பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்களுடைய ட்ரஸ்டியா வந்து நடுவில் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி சில வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்காக அப்பாயிண்ட் பண்றாங்கன்னு சொன்னா இந்த கிரெடிட்டர்ஸ்க்காகண்டி இந்த ட்ரஸ்டிஸ் இருக்காங்க. இந்த கம்பெனி வந்து கரெக்டா ரன் ஆகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பாத்துக்கிறதுக்காண்டி இந்த ட்ரஸ்டிஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து டிபெஞ்சர் ட்ரஸ்டின்னு சொல்றாங்க. மர்ச்சன்ட் பேங்க்ல ஆக்ட்ஸ் அஸ் அ ட்ரஸ்டி டு த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் பை அக்செப்டிங் செக்யூரிட்டிஸ் கிரியேட்டட் பை த கம்பெனி ஃபார் ரீபேமெண்ட். ஓகேங்களா? இந்த கம்பெனி வந்து இந்த டிபெஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே ரீபே பண்றதுக்காண்டி சில அசெட்ஸ் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சில செக்யூரிட்டிஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதை எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கும் இந்த டிபெஞ்சர் ட்ரஸ்டிஸ் தான் வந்து மேனேஜ் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அண்டர் ரைட்டிங் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஏதாவது கம்மியா ஷேர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் ஆகுது அப்படின்னு சொல்றப்போ நமக்கு வந்து அண்டர்ரைட் பண்ண வேண்டிய இருக்கும். ஹை ரிஸ்க் சர்வீஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் தே ஷுட் நோ அபவுட் த கம்பெனி அண்ட் த ப்ரொமோட்டர்ஸ். இது வந்து மர்ச்சன்ட் பேங்கர்ஸ்க்கு வந்து இந்த அண்டர்ரைட்டிங் வந்து ஒரு ஹை ரிஸ்கா இருக்கும். அதனால வந்து ப்ரொமோட்டர்ஸை பத்தி அவங்க நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ரொமோட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இஃப் தே ஆர் குட் தே கேன் அண்டர்ரைட். அவங்க வந்து நல்லா இருந்தாங்க, நல்லா சரியான முறையில் இருக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம வந்து அண்டர்ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம வந்து அண்டர்ரைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா?
அதே மாதிரி எவ்வளோ வரைக்கும் அண்டர்ரைட் பண்ணலாம்னு சொல்றாங்க. எவ்வளோ வரைக்கும் அண்டர்ரைட் பண்ணலாம்னு சொன்னா 5% இல்லைன்னா 25 lakhs. இதுல எது வந்து கம்மியா இருக்குதோ அது வரைக்கும் தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து ஒரு மானிட்டரிங் ஏஜென்சியாவும் இருப்பாங்களா. மானிட்டரிங் ஏஜென்சினா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வந்து சில சில இதுல வந்து இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 500 crores மேல கலெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப 500 crores மேல கலெக்ட் பண்றப்போ செபியே வந்து எது மேண்டேட் பண்ணிடுறாங்கன்னு சொன்னா, ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி வந்து ஒருத்தவங்க இருக்கணும். கண்டிப்பா வந்து ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி இருக்கணும். அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றாங்க, எப்படி மேனேஜ் பண்றாங்கலாம் பார்க்கணும்னு ஒரு மானிட்டரிங் ஏஜென்சி வந்து ஒன்று வச்சிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கும் வந்து இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து ஹெல்ப் பண்றாங்க. எப்படி ஹெல்ப் பண்றாங்க? தே வில் ஃபைண்ட் வெதர் த ரிசீவ்ட் ஃபண்ட்ஸ் ஆர் யூஸ்டு ப்ராப்பர்லி, வேர் த ஃபண்ட்ஸ் ஆர் பார்க்டு, ட்ராக் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஃபண்ட்ஸ் கலெக்டட். ஸோ இதெல்லாத்தையும் பண்றதுக்கு ஒரு மானிட்டரிங் ஏஜென்சியாவும் இருந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட். டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் வந்து இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, இதுல தான் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டும் வரும்னு சொல்றாங்க. ஆனா சில புக்ஸ்ல மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இதுல இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுலயே பாத்துறோம். ஓகேங்களா? இப்போ டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னா என்னன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு கோல்டுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. கோல்டு இல்லைன்னா பேடி ஏதாவது ஒன்று இருக்குதுன்னு சொன்னா, இதோட பிரைஸை வந்து இதோட பிரைஸை டிரைவ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? இதோட பிரைஸை அண்டர்ல ஒரு ஒரு வேல்யூ இருக்கும். இது கீழே வந்து ஒரு அசெட் இருக்குது. அந்த அந்த அசெட்லோடைய அந்த அசெட்டோட அந்த இதை அதோட பிரைஸை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதோட பிரைஸை எடுத்துக்கிட்டு அந்த பிரைஸை வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இதோட பிரைஸ் கூடுமா இல்ல குறையுமா. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல இதோட பிரைஸ் வந்து கூடுமா இல்ல குறையுமா. அப்படி கூடிச்சுன்னா அது வந்து நமக்கு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா. குறைஞ்சிச்சுன்னா அது வந்து நமக்கு லாபமா இருக்குமா நஷ்டமா இருக்குமா. அதை பொறுத்து ட்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? அதை பொறுத்து ட்ரேட் பண்றாங்க. அதுதான் இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல நடக்குது. இது எப்படின்னு சொன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு உற்பத்தி பண்றோம், பேடியோ ஏதோ நம்ம பண்றோம்னு சொன்னா, இது வந்து எனக்கு விளைச்சல் வந்து 3 மாசம் கழிச்சு தான், எனக்கு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னா, 3 மந்த்ஸ் கழிச்சு தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 மந்த்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும். அப்ப இன்னைக்கு வந்து விலை விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூ. 20 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ரூ. 20 இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கலாம். அதுவே பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ரூ. 15 போயிருமோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நான் விளைச்சல் எனக்கு 3 மாசம் கழிச்சு தான் நடக்க போகுது. ஆனா 3 மாசம் கழிச்சு பார்த்தா ரூ. 15 தான் போகுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னா, நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபியூச்சர்ல இந்த டெரிவேட்டிவ் வச்சு நான் ஃபியூச்சர்ல ஒரு டெரைவ் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிப்பேன்னா, நான் யாராவது ஒருத்தரை பிடிச்சி 3 மாசம் கழிச்சு இன்னைக்குள்ள ரேட்டை வச்சு நான் ஒரு 3 மாசம் கழிச்சு நான் உனக்கு ரூ. 20 நான் உனக்கு விற்கிறேன். 3 மாசம் கழிச்சு நான் உனக்கு வந்து ரூ. 20 விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல 3 மாசம் கழிச்சு இவங்க வந்து ரூ. 20 வந்து இவங்க விற்கணும். ரூ. 20 இவங்க வந்து விற்கணும். சப்போஸ் 3 மாசம் கழிச்சு அதோட ரேட் வந்து ரூ. 25 இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 3 மாசம் கழிச்சு அதோட ரேட் வந்து ரூ. 25 இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் அவர் ரூ. 20 தான் வித்தாகணும். இந்த இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிறனால அவர் ரூ. 20 தான் வித்திருக்கணும். ஆனா ஒருவேளை ரூ. 15 போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவர் நினைச்ச மாதிரியே ரூ. 15 போயிட்டு இருக்குன்னா அவருக்கு ரூ. 5 லாபம். ஓகேங்களா? அவருக்கு வந்து ரூ. 5 லாபம். ஆனா சப்போஸ் அதை தாண்டி அது ரூ. 25 வித்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து ரூ. 5 நஷ்டமாகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல வந்து அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. டெரிவேட்டிவ் மார்க்கெட்ன்றது இட் டிரைவ்ஸ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் த அண்டர்லைங் அசெட். ஓகேங்களா? அதுதான் மெயினான விஷயம். ஓகேங்களா? இட் டிரைவ்ஸ் இட்ஸ் வேல்யூ ஃப்ரம் த அண்டர்லைங் அசெட். கீழே என்ன அசெட் இருக்குதோ ஒரு ஷேரா இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு ஒரு அக்ரி ப்ராடக்டா இருக்கலாம். ஓகேங்களா? இல்ல கோல்டா இருக்கலாம். ஏதாவது ஒரு பொருளா இருக்கும். ஓகேங்களா? அந்த அந்த கீழே இருக்கிற அசெட்டை வச்சு அதுல இருந்து வேல்யூவை டிரைவ் பண்றது தான் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. இன் ரெஸ்பான்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, செக்யூரிட்டி பிரைஸ், கமாடிட்டி பிரைஸ், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இண்டெக்ஸ் ஆஃப் பிரைசஸ் ஆர் ரேட்ஸ் ஆஃப் கிரெடிட். ஸோ இதோட பிரைசஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அண்டர்லைங் வந்து பொறுத்து இதோட பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் டேட்ல வந்து அவங்க என்ன மாதிரி செட்டில் பண்ணலாம், ஃபியூச்சர் டேட்ல வந்து என்ன மாதிரி அவங்க செட்டில் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த டெரிவேட்டிவ் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. இப்போ அந்த அண்டர்லைங் அசெட் வந்து என்னவா இருக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம சொன்ன மாதிரி கிரைன்ஸா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், பல்சஸா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சில்வரா இருக்கலாம், நேச்சுரல் ரிசோர்ஸஸா இருக்கலாம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சா இருக்கலாம், பாண்ட்ஸா இருக்கலாம், ஷேர்ஸா இருக்கலாம்.
ஸ்டாக் இண்டெக்ஸா இருக்கலாம். ஸ்டாக் இண்டெக்ஸ்ல தான் இப்ப இந்த நம்ம நிஃப்டி 50 இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? நிஃப்டி 50லலாம் நெறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடத்திட்டு இருப்பாங்க. அதுல தான் நெறைய பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அதுலலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர டிரான்சாக்ஷன் நடக்கும் டெரிவேட்டிவ்ல. ஸோ ட்ரெஷரி பில்லா இருக்கலாம். ஸோ அண்டர்லையிங்ல நம்ம அந்த அசெட்ட வச்சு அதுலருந்து டிரைவ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? புரியுதுங்களா ஃபிரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் இந்த இந்த டெரிவேட்டிவ் மார்க்கெட்ல இவங்க வந்து ட்ரேட்லாம் பண்றாங்க பார்த்தீங்களா? ஃபியூச்சர்ல எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போது நான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். ப்ரெடிக்ட் பண்றேன். அத வச்சு நான் ஒரு ட்ரேட்லாம் பண்றேன்ல. இந்த ட்ரேட் வந்து 2 விதத்துல நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு வந்து எக்ஸ்சேஞ்ச்ல இந்த ட்ரேட் நடக்குமா? ஓகேங்களா? ஒண்ணு வந்து எக்ஸ்சேஞ்ச்ல இந்த ட்ரேட் நடக்கும். இன்னொன்னு வந்து ஓவர் த கவுண்டர். ஓவர் த கவுண்டர்ன்னு சொன்னாலே என்னன்னா 2 பார்ட்டி இருப்பாங்க. அந்த 2 பார்ட்டிக்குள்ள இந்த விஷயத்த பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த 2 பார்ட்டி பேசி, "எப்பா நான் இந்த மாரி உனக்கு பண்றேன். ஃபியூச்சர் டேட்ல நான் இந்த மாரி உனக்கு குடுக்குறேன். நீ இந்த இந்த அமௌண்ட் வச்சு எனக்கு நீ ஃபியூச்சர் டேட்ல வித்துக்கோ. இல்லன்னா ஃபியூச்சர் டேட்ல இந்த அமௌண்ட் வச்சு நீ என்ட்ட வாங்கிக்கோன்னு" சொல்லி 2 பார்ட்டிஸ் வந்து பிரைவேட்டா பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க இல்லையா? இது வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்ன்னு சொல்றாங்க. அப்படி இல்லாம நம்ம ஒரு எக்ஸ்சேஞ்ச் மூலியமா நம்ம எதுவும் பண்றோம். எக்ஸ்சேஞ்ச் மூலியமா இந்த டெரிவேட்டிவ்ஸ் விஷயத்தெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ன்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப நம்ம எக்ஸ்சேஞ்சில் ட்ரேடர் பண்றோம்னு சொன்னா, அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நெறைய பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? நெறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நம்ம கொஞ்சம் நம்பி இந்த வேலைய நம்ம பண்ண முடியும். இதுவே நீங்க ஓவர் த கவுண்டரா பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த டீல்ஸ் வந்து 2 பார்ட்டி சேர்த்து பண்றாங்கன்னு சொல்றீங்க. அப்ப இது வந்து கிரெடிட் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி இருக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட்டி வந்து ஏமாத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு ஃபியூச்சர் டேட்ல எனக்கு வந்து ரூ. 10 இத விக்கணும்னு சொல்லியிருந்தா, அவர் அத விக்க மாட்டேன்னு சொல்லி ஃபியூச்சர் டேட்ல சொல்லலாம். அந்த மாரி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓவர் த கவுண்டர் மார்க்கெட்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல வந்து அந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஓகேங்களா? அதே மாரி இப்ப இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஹெட்ஜர்ஸ் இருக்காங்க. ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருக்காங்க. ஆர்பிட்ரேஜஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஹெட்ஜர்ஸ் வந்து யாரு? நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? நம்ம இப்ப ஒரு கோல்டு இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு வந்து ரூ. 1,00,000 நான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா, நாளைக்கு வந்து அந்த ரேட் எனக்கு குறைஞ்சிருமோன்னு பயப்படுறாருல்ல. அப்ப அத ஹெட்ஜ் பண்ணி வைப்பார். இன்னைக்கு ரேட்டே நான் வரணும்னு சொல்லி அந்த ஹெட்ஜ் பண்ணி வைப்பாரு. ஒரு 10 மாசம் கழிச்சுனாலும், இல்ல ஒரு 2, 3 மாசம் கழிச்சுனாலும் அந்த ரேட் குறைஞ்சா கூட, அந்த ரேட் வந்து குறையிறது என்னைய பாதிச்சிடக் கூடாதுன்னு சொல்லிட்டு ஹெட்ஜ் பண்ணி வைப்பாரு. ஓகேங்களா? அதுதான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்பெக்குலேட்டர்ஸ் இருப்பாங்க டெரிவேட்டிவ் மார்க்கெட். ஸ்பெக்குலேட்டர்ஸ்னா யாரு? அவங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்களா வந்து நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அப்படின்றதுனால, அவங்க வந்து கோல்டு எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸ்பைசஸ் எதுவும் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஜஸ்ட் உள்ள வந்து, ஓகே இந்த மார்க்கெட் வந்து இப்படி கூட போகுது. இந்த மார்க்கெட் இப்படி குறைய போகுது. அப்படின்றத அவங்களே எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு, அது மூலியமா பெட் கட்டிக்கிட்டு, அது மூலியமா ஏதாவது பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அது மூலியமா ஏதாவது பணம் ஏன்னா நீங்க பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நம்மளுடைய ஒரு இமேஜினேஷன், நம்மளுடைய ஒரு வேல்யூவேஷன் தான் இருக்குது. ஃபியூச்சர்ல கோல்டோட ரேட் கூடுமா, குறையுமா? ஃபியூச்சர்ல பேடியோட ரேட்டோ, இல்லன்னா வேற ஏதோ ஸ்டாக்கோட பிரைஸோ கூடுதா, குறையுதான்றத நம்ம ஒரு அனலைஸ் பண்றோம். அந்த அனலைஸ் பண்ணி நம்ம பெட் கட்டுறோம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு பெட் தான். ஒருத்தருக்கு ஜெயிப்பாரு, ஒருத்தர் தோப்பாரு. அதான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஸ்பெக்குலேட்டர்ஸும் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்பிட்ரேஜஸ் இருக்காங்க. சீக் டூ ப்ராஃபிட் ஃப்ரம் த சேம் அசெட். ஓகேங்களா? இப்போ ஒரே அசெட் வந்து 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பிரைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரைஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நடக்கிற டைம்ல அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா 2க்கும். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் நடக்கிறப்போ அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் ஒரு ரூ. 5 ரூ. 10 அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா, அந்த ரூ. 10 ரூ. 5 கெயினை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்பாங்க. அதான் இந்த ஆர்பிட்ரேஜஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொன்னா, ஓவர் த கவுண்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் வச்சுக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டி டெரிவேட்டிவ்ஸ் பத்தி பேசல. ஃபினான்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லிட்டு போட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் வந்து ஒன்று, அதுக்கப்புறமா ஓவர் த கவுண்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபியூச்சர்ஸ், ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறமா கரன்சி. ஃபியூச்சர்ஸ்ல வந்து கரன்சின்னு ஒன்று வருது. ஓவர் த கவுண்டர்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ், ஃபியூச்சர்ஸ், ஸ்வாப்ஸ், எக்ஸாட்டிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ல பார்ப்போம். எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ல தான் இது நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த எக்ஸாம்பிள். அதாவது ஃபியூச்சர்ல வந்து நான் வந்து விலை கூட போகுது. ஒரு பொருளோட வந்து விலை வந்து ஒரு ப்ராடக்ட்டோட பொருள் வந்து விலை வந்து கூட போகுதுன்னு சொன்னா, நான் ஃபியூச்சர் டேட்ல எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கே அத வந்து நான் விக்க போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம் இல்லையா? இன்னைக்கு நான் நான் அந்த பேடி எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அவர் வந்து 3 மாசம் கழிச்சு தான் அவருக்கு வந்து விளையும். அப்ப 3 மாசம் கழிச்சு அவர் இன்னைக்கு ரேட்டுக்கே விக்கணும்னு பார்க்குறாரு. அப்போ ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் ஒண்ணு போட்டுக்கிறாரு பார்த்தீங்களா யார்கிட்டயாவது? ஸோ அததான் வந்து அவங்க ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் அவங்க ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லி சொல்றாங்க. ஃபியூச்சர் டேட்ல இந்த அமௌண்ட்டுக்கு நான் விற்பேன், இல்லைன்னா வாங்குவேன். ஓகேங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த பொருளை நான் ஃபியூச்சர் டேட்ல ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த அமௌண்ட்டுக்கு நான் வாங்குவேன், இல்லைன்னா விற்குவேன். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுதான் அவங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல சொல்றாங்க. இதுவே கரன்சி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபியூச்சர் ரேட்ல இந்த கரன்சியை இந்த ரேட்ல வாங்கிக்குவேன். அப்படின்னா
இப்போ இந்த டாலருக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து டாலர் வந்து ஒரு 84 ரூபாய் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னா ஒரு 3 மாசம் கழிச்சு அது என்ன ரேட்டுக்கு மாறும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் ஃபியூச்சர்ல நான் இதே ரேட்டுக்கு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்றப்போ நான் ஃபியூச்சர்ல 3 மாசம் கழிச்சு டாலரோட பிரைஸை வந்து நான் 84 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வச்சுக்கிறாங்க இல்லையா. ஸோ இதான் கரன்சி ஃபியூச்சர்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஓகேங்களா. அது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துங்க. கம்பெனி XYZ வாண்ட்ஸ் டு ஹெட்ஜ் $1000, ஒரு $1000 ஹெட்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அது $1000 வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல 75.5க்கு தான் செல் பண்ணுவேன். 3 மாசம் கழிச்சு நான் 75.5க்கு நான் செல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ வந்து ஒருவேளை ரேட் வந்து ரெடியூஸ் ஆயிருச்சு 74க்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து 74க்கு செல் பண்றாங்க, ஓகேங்களா. அவங்க வந்து 74க்கு வந்து அவங்க செல் பண்றாங்க. இப்போ வந்து ரைஸ் ஆகி 76 போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஈவன் தென் அவங்க வந்து செல் பண்ண வேண்டியது 75.5க்கு தான் அவங்க வந்து செல் பண்ணணும், ஓகேங்களா. 75.5க்கு தான் அவங்க செல் பண்ணணும். ஸோ இதுல வந்து செல் பண்றப்போ இல்ல செல் பண்றதா இருந்தாலும் எப்பவுமே வந்து அவங்க செல் பண்றது வந்து 75 தான். சாரி, தப்பா போட்டிருக்காங்க. 75.5க்கு தான் அவங்க வந்து செல் பண்ணணும். அந்த பிரைஸோட பிரைஸ் வந்து கூடுச்சுனாலும் சரி குறைஞ்சிச்சின்னு சொன்னாலும் அவங்க வந்து என்ன பிரைஸுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அதுக்கே தான் அவங்க வந்து பண்ணணும். 75.5க்கு நான் செல் பண்றேன்னு சொன்னா 75.5க்கு தான் அவங்க செல் பண்ணணும். ஒருவேளை அது வந்து குறைஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு நல்லது. இப்போ 74 ரூபாய்க்கு வந்துருச்சு, அப்ப அவருக்கு நல்லது. 75 ரூபாய்க்கு அவர் வித்திருக்காரு, ஆனா உண்மையான மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு 74 ரூபா தான். அப்பனா அவருக்கு நல்லது. ஆனா அதுவே வந்து கூடிருச்சு 78 ரூபா அந்த மாதிரி போயிருச்சுன்னா அவருக்கு வந்து அது நஷ்டம், ஓகேங்களா. மார்க்கெட் பிரைஸ் 78 ரூபாய்க்கு இருக்குது, ஆனா அவர் வெறும் வித்தது பாத்தீங்கன்னு சொன்னா 75.5க்கு தான் அவர் வந்து வித்திருக்கிறார், ஓகேங்களா. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ ஆப்ஷன்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, நீங்க வந்து ஒன்னு பை பண்ணிக்கலாம், ஓகேங்களா, இல்லைன்னா செல் பண்ணிக்கலாம். எதை? அண்டர்லைங் அசெட், ஓகேங்களா. ஸ்பெசிபிக் செக்யூரிட்டி அசெட் இண்டெக்ஸ் ஆன் விச் த ஆப்ஷன் கான்ட்ராக்ட் இஸ் பேஸ்ட், ஓகேங்களா. அதை வந்து நீங்க பை பண்ணிக்கலாம் இல்லைன்னா செல் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஆப்ஷனை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை தான் வந்து ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து எப்படி சொல்றேன்னு சொன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பரந்தூர் விமான நிலையம் சொல்லி ஒன்று வருது சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. பரந்தூர் விமான நிலையம் வந்து ஒன்று சென்னை பக்கத்துல வரணும் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸோ இப்போ வந்து விமான நிலையம் வந்துடும். ஒருவேளை வந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும், அந்த அந்த பக்கத்துல இருக்கிற லேண்டோட பிரைஸ் எல்லாம் கூடிரும், ஓகேங்களா. அந்த பக்கத்துல இருக்கிற லேண்டோட பிரைஸ், அங்க இருக்கிற நிறைய லேண்ட்லாம் இருக்குது, ஓகேங்களா. அந்த லேண்டோட பிரைஸ் எல்லாம் ஒரு சென்டோட வேல்யூவே பாத்தீங்கன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் அந்த மாதிரிலாம் கூட போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம் உதாரணத்துக்கு. 1 கோடி ரூபாய் அந்த மாதிரி போயிரும்னு வச்சுக்கலாம். அப்ப நான் பாக்குறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குதே நமக்கு, இப்பவுமே வாங்கி போட்டோம்னா சூப்பர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா எனக்கு இதுல ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. இப்ப இவங்க பாட்டுக்கு போராட்டம் அது இதுன்னு சொல்லி நடத்தி ஒருவேளை வராம போயிருச்சுன்னு சொன்னா நான் போட்ட பணம் போச்சு, ஓகேங்களா. அங்க வந்து திருப்பி நான் வாங்கின பணம் எல்லாமே போயிடுச்சு. அப்போ எனக்கு இது எப்படி முடிவு பண்ணனே என்னால முடிவு பண்ண முடியாது. நான் வாங்கவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையில இருக்கேன். அப்ப என்ன பண்றேன்னு சொன்னா ஒரு ஆப்ஷன் செல்லர் ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா. ஆப்ஷன் செல்லர்னு ஒருத்தர் இருப்பார். ஆப்ஷன் செல்லர்னு இங்கே போடுறேன். ஆப்ஷன் செல்லர்னு ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா. அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு ப்ரீமியம் கொடுக்குறேன். அதுதான் அந்த ஆப்ஷன் ப்ரீமியம்னு சொல்றாங்க. ஒரு 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ நான் கொடுக்குறேன். 10,000 ரூபாயோ 15,000 ரூபாயோ கொடுத்துட்டு நான் சொல்றேன், என்ன சொல்றேன்னு சொன்னா இது வந்து இந்த விலைக்கு வந்துச்சுன்னு சொன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு இது வச்சுட்டு வந்துருவோம், ஓகேங்களா. இந்த அமௌண்ட் வந்து இந்த பிரைஸ் எல்லாம் வந்து இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு வந்து வாங்குறதுக்கு உரிமை வேணும், ஓகேங்களா. இந்த ரேட்டுக்கு வரும்போது வாங்குறதுக்கு எனக்கு ரைட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வருவேன். அப்போ உண்மையிலே அங்க வந்து ஒரு ஏர்போர்ட் வந்து பிரைஸ் எல்லாம் கூடுது அப்படின்னு சொன்னா அந்த லேண்டை அவர் என்கிட்ட விற்கணும். ஏன்னா நான் அப்படிதான் அவர்கிட்ட கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து வாங்குறதுக்குள்ள ரைட் இருக்குது, ஓகேங்களா. ஐ ஹாவ் த ரைட் டு பை, அந்த ஆப்ஷனை தான் நான் எடுத்திருக்கேன். ஐ ஹாவ் த ரைட் டு பை, அந்த ஆப்ஷனை நான் வந்து எடுத்திருக்கேன். அதனால அவரு அந்த அந்த ஆப்ஷன் அவர் கொடுத்தது எனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு, அந்த 10,000 ரூபாய் வாங்கி தான் அந்த எனக்கு ஆப்ஷன் அவர் வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி ஒரு நிலைமை நடக்கிறப்போ அந்த ஆப்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அவர் வந்து என்னை பை பண்ண விடுவார். ஒருவேளை அங்க போராட்டம் அந்த மாதிரி நடந்து அந்த விலை எல்லாமே போராட்டம் அந்த மாதிரி நடந்து அங்க எந்த விலையேற்றமும் இல்லை, அந்த எல்லா இடங்கள்லாம் அப்படிதான் கிடக்க போகுது அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், அழகா பை பண்ணாம வந்துடுவேன். அழகா அந்த லேண்டை பை பண்ணாம வந்துடுவேன். இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு, என்னோட நஷ்டம்னு பாத்தீங்கன்னா நான் அந்த ப்ரீமியமா கட்டினேன் பாத்தீங்களா அவர்கிட்ட 10,000 ரூபாய், அந்த 10,000 ரூபாய் தான் எனக்கு நஷ்டம். நான் இதுவே ஒருவேளை போய் கோடி கோடியா பணத்தை கட்டி அங்க போய் லேண்ட் வாங்கி போட்டிருந்தேன்னு சொன்னா என் நிலைமை மோசமா இருந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ இதுதான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம்னு சொல்றாங்க. இதுதான் என்னுடைய ரைட் டு பை. இதே மாதிரி எனக்கு ரைட் டு செல்லுன்ற ஆப்ஷனை நான் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ரைட் டு செல்லுன்ற ஆப்ஷனை என்னால எடுத்துக்க முடியும். இந்த ரைட் டு பை அப்படின்ற ஆப்ஷனை நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அதை தான் கால் ஆப்ஷன் சொல்றாங்க, ஓகேங்களா. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த கால் ஆப்ஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, இதுதான் கால் ஆப்ஷன் சொல்றாங்க. எனக்கு ரைட் டு பை, நான் வாங்குறதுக்குள்ள ரைட் எனக்கு நீங்க தரணும்னு சொன்னா அது கால் ஆப்ஷன். நான் செல் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள ரைட் எனக்கு நீங்க தரணும்னு சொன்னா அது வந்து புட் ஆப்ஷன் சொல்றாங்க.
நான் எதை செல் பண்ணணும்னு நினைப்பேன், கம்மி ஏதோ ஒரு பொருளோட விலை வந்து கீழே போய்க்கிட்டே இருக்குது, நல்லா கீழே போயிடும் அப்படின்னு சொன்னா அதை வந்து செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஓகேங்களா, இதுதான் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன். இந்த ரைட் டு பை, ரைட் டு செல் இதெல்லாம் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஷன் பிரீமியம் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது, இந்த பிரைஸுக்கு மேல வரும்போது நான் வாங்குவேன் அப்படின்ற அந்த ரைட் எடுத்துக்கிறது தான் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்னு சொல்றாங்க. இந்த விலை வரும்போது நான் வந்து வாங்குவோம்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் வந்து அவங்க வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்குது. இந்த எக்ஸ்பைரி டேட் எப்படின்றதுன்னா, என்னைக்கு நான் இப்போ ஒரு 3 மாசம் கணக்கு வச்சிருப்போம், 3 மாசமோ 4 மாசமோ கணக்கு வச்சிருப்போம். அந்த 4வது மாசம் எக்ஸ்பைர் ஆகுறப்ப தான் அந்த அந்த ரேட் வந்து கூடுதா குறையுதா இல்ல குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதான்றதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம கணக்கு எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, என்னைக்கு அந்த எக்ஸ்பைரி டேட் வருதோ அன்னைக்கு தான் நம்ம வந்து அந்த பிரைஸ் வந்து கூடி இருக்குதா இல்ல குறைஞ்சிருக்குதான்றதை கணக்கு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒருவேளை கூடிட்டு திடீர்னு குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அது வந்து கணக்கு கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது வந்து எக்ஸ்பைரி டேட். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் ஹோல்டர் யாரு, நம்ம தான் அந்த வாங்கியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஹோல்டர். ஆப்ஷன் செல்லர் யாரு, அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு நமக்கு செல் பண்ணாரு பாத்தீங்களா அந்த ஆப்ஷனை, அவர் தான் ஆப்ஷன் செல்லர், இல்லைன்னா ஆப்ஷன் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல வந்து 2 டைப் இருக்குது பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒன்னு வந்து அமெரிக்கன் ஆப்ஷன் சொல்றாங்க, ஒன்னு வந்து யூரோப்பியன் ஆப்ஷன் சொல்றாங்க. அமெரிக்கன் ஆப்ஷன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம அந்த இதை கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, எக்ஸ்பைரி டேட்ல தானே நம்ம கன்சிடர் பண்ண சொன்னோம். அமெரிக்கன் ஆப்ஷன்ல வந்து அப்படி கிடையாது. நீங்க எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே நீங்க நினைச்ச மாதிரி விலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த ஆப்ஷனை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நீங்க நினைச்ச டேட்டுக்கு முன்னாடியே நீங்க நினைச்ச மாதிரி அந்த விலை வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க அந்த ஆப்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா, யூரோப்பியன் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எக்ஸ்பைரி டேட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓவர் த கவுண்டர். ஓகேங்களா, இப்போ நம்ம இது பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரேடட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமா ட்ரேடட் நடக்குது. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க மூலியமா ட்ரேட் நடக்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த கவுண்டர். ஓவர் த கவுண்டரை பொறுத்த வரைக்கும் என்னது, 2 பார்ட்டிஸ் சேர்ந்து முடிவு பண்ணிப்பாங்க. 2 பார்ட்டிஸ் இருப்பாங்க, அந்த 2 பார்ட்டிஸ்க்குள்ள அவங்க வந்து முடிவு பண்ணிப்பாங்க ஓவர் த கவுண்டர்ல. இதுலயும் பாத்தீங்க சொன்னா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, முன்னாடி ஒரு பிரைஸ், இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்பாட் ரேட் வந்து 74 ரூபாய் இருக்குது. ஆனா ஃபியூச்சர்லயும் நான் ஸ்பாட் ரேட் 72 ரூபாய்க்கு நான் 74 ரூபாய்க்கு வாங்கணும் இல்ல விற்கணும்னு சொல்லி முடிவு பண்றாங்கல்ல, ஸோ இதுதான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ஸ் சொல்லி இதுலயும் மென்ஷன் பண்றாங்க. அப்புறமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர். இதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கு எனக்கு வந்து 3% இருக்குது, ஒருவேளை நாளைக்கு அது 6% மாறிடுச்சுன்னா எனக்கு கஷ்டம் கஷ்டம். அதனால இன்னைக்குள்ள 3% எனக்கு அங்க ஃபியூச்சர்ல வர்ற மாதிரி கான்ட்ராக்ட் போடுறாங்க. அப்படிலாம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்ஸ்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் போடுறப்போ ரொம்ப கோடி கோடி பணங்கள்லாம் வந்து உள்ள இன்வெஸ்ட் ஆகுறப்போ ரொம்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட அவங்க வந்து ரொம்பவே மைன்யூட்டா பார்ப்பாங்க. ஏன்னா அமௌண்ட் வந்து பெரிய லெவல்ல இன்வெஸ்ட் ஆகுறப்போ 0.1 0.2%ன்றது கூட பெரிய லெவல்ல நம்மளை வந்து பாதிக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபியூச்சர்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்வாப்ஸ்னு சொல்லி வச்சுட்டு கரன்சி ஸ்வாப்னு வச்சிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்வாப்ஸ்னு வச்சிருக்காங்க. இது வந்து ஹோம் கரன்சியில் பாரோ பண்ணிட்டு ஃபாரின் கரன்சியில் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, ஹோம் கரன்சியில் வந்து பாரோ பண்ணிட்டு அதை வந்து ஃபாரின் கரன்சிக்கு வந்து ஸ்வாப் பண்ணிக்காங்க. அது வந்து கரன்சி ஸ்வாப்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் பண்ணுறதுனா அது வந்து ஒரு அவங்க வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று வந்து லோன் வாங்கியிருக்காங்க, இந்த ரெண்டையும் உள்ளதையும் இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்வாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, கரன்சி ரேட் ஸ்வாப்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்சில் பண்ணுறது இல்லை, மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓவர் த கவுண்டரில் மெயினாக பண்ணுறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபேக்டரிங் ஃபார் ஃபைட்டிங், அதுக்கப்புறமா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம். ஓகேங்களா, ஃபேக்டரிங் ஃபார் ஃபைட்டிங். ஓகேங்களா, ஃபேக்டரிங் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஒரு கம்பெனி வச்சுட்டு நிறைய பொருட்களை வாங்கி வித்துக்கிட்டு இருக்கிறேன். நிறைய பொருட்களை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, வித்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பெரிய பல்க் ஆர்டர்ஸாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கடன் சொல்லி வாங்கிட்டு போறாங்க. கிரெடிட்ல வந்து ஒரு எக்ஸ் ஒய் இசட் எல்லாருமே என்கிட்ட வந்து கடன்ல சொல்லி வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்கள்ட்ட இருந்து நான் எல்லாத்தையுமே பணம் எல்லாமே வாங்கணும். நான் கொடுத்த பணம் எல்லாத்தையுமே நான் வந்து இவங்கள்ட்ட இருந்து திரும்ப வாங்கணும். அப்படின்றப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருந்தேன் சொன்னா என்னோட டைம் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கேஷும் கிடைக்காது. ஓகேங்களா, என்னோட டைமும் வேஸ்ட்டு, எனக்கு கேஷும் நான் எதிர்பார்க்குற நேரத்துக்கு எனக்கு கரெக்டாக கிடைக்காது. அப்போ என்ன பண்ணிடுறோம் சொன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இந்த ரிசீவபிள்ஸ் வர வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, இந்த ரிசீவபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஃபேக்டர்ன்ற ஒருத்தட்ட கொடுத்துட்றேன். ஓகேங்களா, நான் என்கிட்ட வர வேண்டிய இது எல்லாத்தையுமே ஒரு ஃபேக்டர்ன்ற ஒருத்தட்ட கொடுத்துட்றேன். அவர் என்ன பண்றாரு, எனக்காக வேண்டி வர வேண்டிய பணத்தை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அவருக்கு எடுக்கிற வேண்டிய சார்ஜஸை எடுத்துக்கிட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து அவர் கொடுத்துறாரு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லை, இந்த கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. இந்த நம்ம கம்பெனியோட கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைனும் நமக்கு பண்ணி தராரு. ஓகேங்களா, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணி தரவர் தான் நம்ம யாருன்னு சொல்றோம், ஃபேக்டர்னு சொல்றோம். ஓகேங்களா, ஃபேக்டர்னு சொல்றோம். ஓகேங்களா,
ஸோ ஃபேக்டரிங் இஸ் an arrangement for financing 85% a company's business against the invoices raised on its buyers. ஓகேங்களா, 85% against the business invoices raised by its buyers. ஓகேங்களா, and which the factory is responsible for credit control, sales. இந்த ஃபேக்டரி என்னெல்லாம் பண்றாரு பாருங்க, கிரெடிட் கண்ட்ரோல், சேல்ஸ் லெட்ஜர் அட்மினிஸ்ட்ரேஷன், கலெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அவர் பண்ணிக்கிறார். In full service factoring, the factor bears the losses if the buyer fails to pay. ஓகேங்களா, இதுல வந்து 2 டைப் நான் இது சொல்றேன். இதுதான் இந்த 2 டைப்பை சொல்றாங்க. என்னன்னா, ஒன்னு வந்து ரீகோஸ் ஃபேக்டரிங், நான் ரீகோஸ் ஃபேக்டரிங் சொல்றாங்க. ரீகோஸ் ஃபேக்டரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்டர்னு ஒருத்தர் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபேக்டர் வந்து ஒருத்தர் போய் பணத்தை கேட்பாரு. எப்பா நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் பொருள் வாங்குனீங்கல்ல, அதுக்குள்ள பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஒருவேளை அவர் வந்து கொடுக்க மாட்டேன் டிஃபால்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், யார் பொறுப்பெடுத்துக்கணும்? அந்த கம்பெனி தான் பொறுப்பெடுத்துக்கணும். அது வந்து ரீகோஸ் ஃபேக்டரிங். ஓகேங்களா, யார் பொறுப்பெடுத்துப்பா? அந்த கம்பெனி தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அது வந்து ரீகோஸ் ஃபேக்டரிங். இதுவே நான் ரீகோஸ் ஃபேக்டரிங்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் ரீகோஸ் ஃபேக்டரிங்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொருளை வாங்கிட்டு போனவர் நான் வந்து பணத்தை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னா, அந்த பொறுப்பை யார் எடுத்துப்பாங்கன்னு சொன்னா ஃபேக்டரி எடுத்துக்கணும். அது வந்து நான் ரீகோஸ் ஃபேக்டரிங். ஓகேங்களா, அது வந்து நான் ரீகோஸ் ஃபேக்டரிங். இந்த ஃபுல் சர்வீஸ் ஃபேக்டரிங்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஃபுல் சர்வீஸ் ஃபேக்டரிங் வந்து நான் ரீகோஸ் ஃபேக்டரிங்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபுல் சர்வீஸ் ஃபேக்டரிங் வந்து நான் ரீகோஸ் ஃபேக்டரிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டொமஸ்டிக் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்றது இன்சைட் இந்தியா நடந்துச்சுன்னு சொன்னா அது வந்து டொமஸ்டிக் ஃபேக்டரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப் ஃப்ரண்டா 80% டிஸ்கவுண்டிங், 80% வந்து அவங்க அப் ஃப்ரண்டா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஏதாவது கலெக்ஷன் நமக்கு ரிசீவபிள்ஸ், நம்மளோட ரிசீவபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு 80% அப் ஃப்ரண்டா வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. அவங்களோட சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு அவங்களோட சார்ஜஸ் எடுக்க வேண்டி இருக்கிறத எடுத்துட்டு 80% வந்து நமக்கு பே பண்ணிடுவாங்க. மிச்சம் 20% வந்து கலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பே பண்றாங்க. மேக்ஸிமம் கிரெடிட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 150 டேஸ் கொடுக்குறாங்க. 60 டேஸ் கிரேஸ் பீரியடும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, 60 டேஸ் வந்து கிரேஸ் பீரியடும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன நடக்குதுன்றதை அவங்க காட்டுறாங்க பாருங்களேன். இப்போ வந்து கம்பெனி இருக்குது, இங்கே ஃபேக்டர் இருக்கிறாரு, இங்கே டெப்டர் இருக்கிறார். கம்பெனி வந்து முதல்ல என்ன பண்ணுது, கூட்ஸ் வந்து அவங்களுக்கு சேல் பண்ணுது. ஓகேங்களா, கூட்ஸ் வந்து சேல் பண்ணுது. அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்குது, அசைன்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள்ஸ். ஓகேங்களா, அசைன்மெண்ட் ஆஃப் ரிசீவபிள்ஸ் வந்து ஃபேக்டரிட்ட கொடுத்துருது. டெப்டார் என்ன பண்றாரு, பேஸ் அமௌண்ட் ஆஃப்டர் த எக்ஸ்பைரி ஆஃப் த கிரெடிட் பீரியட். இந்த இவருக்கு வந்து நீ இத்தனை நாள் கழிச்சு இந்த கடனை கெட்டுப்பான்னு சொல்றோம்ல, அவர் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, ஃபேக்டருக்கு பணத்தை கட்டிடுறாரு. ஃபேக்டர் வந்து டிஸ்கவுண்ட்ல அந்த பேமெண்ட் வந்து கம்பெனி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதில் வந்து இன்டர்நேஷனல் ஃபேக்டரிங், சிங்கிள் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங், சிங்கிள் இம்போர்ட் ஃபேக்டரிங்னு சொல்லி 3 இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இன்டர்நேஷனல் ஃபேக்டரிங் அப்படின்னு சொன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் நடக்கிறப்போ உள்ள வர்றதா இன்டர்நேஷனல் ஃபேக்டரிங் சொல்லி வராங்க. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சப்ளையர் இருக்கிறாங்க, எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் இருக்கிறாங்க. சப்ளையருக்கும் எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கும் நடுவில் வந்து முதல்ல வந்து ஒரு ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் தான் உள்ள வரும். இந்த ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, சப்ளையர் வந்து பையருக்கு வந்து பொருளை வந்து அனுப்பிடுறாரு, ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிடுறாரு. சப்ளையர் வந்து பையருக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அனுப்பிடுறாரு, டெலிவரி ஆஃப் த குட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறமா அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகேங்களா, அனுப்பிட்டு பொருள் அனுப்பிட்டு எப்பா எனக்கு இவ்வளவு பணம் வர வேண்டி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துறாரு, எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு கொடுத்துறாரு. நான் அவருக்கு பொருளை கொடுத்துட்டேன், எனக்கு பணம் வந்து வர வேண்டி இருக்குது இவ்வளவுன்னு சொல்லி அந்த ரிசீவபிள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு கொடுத்துறாரு. ஓகேங்களா, அடுத்து ஃபண்டிங் டு சப்ளையர் பை எக்ஸ்போர்ட் ஃபேக்டர். ஃபண்டிங் டு சப்ளையர் பை எக்ஸ்போர்ட் ஃபேக்டர். இதுல என்ன நடக்குது, இந்த எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் வந்து அந்த ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் இவ்வளவு ரிசீவ் பண்ண வேண்டி இருக்குதுன்ற அந்த டீட்டெயில்ஸை வாங்கிட்டு பணத்தை செட்டில் பண்ணிடுறாரு. சப்ளையருக்கு வந்து பணத்தை செட்டில் பண்ணிடுறாரு. ஓகேங்களா, அது வந்து அடுத்த ஸ்டெப்ல செட்டில் பண்ணிடுறாரு. செட்டில் பண்ணி முடிச்சுட்டு பேமெண்ட் பை த பையர் டு எக்ஸ்போர்ட் ஃபேக்டர். ஓகேங்களா, இந்த பையர் இருக்காரு இல்லையா, பையர் வந்து என்ன பண்ணிடுறாரு, எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு பேமெண்ட் கொடுத்துறாரு. அவர் கொடுக்க வேண்டிய பேமெண்ட் அந்த பீரியட் வந்ததோ பேமெண்ட் வந்து எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு கொடுத்துறாரு. அடுத்து இன்கேஸ் பையர் டஸ் நாட் பே, இப்போ இந்த இடத்துல பையர் வந்து 90 நாளுக்குள்ள பணத்தை பே பண்ணல அப்படின்னு சொன்னா இம்போர்ட் ஃபேக்டர்னு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, இம்போர்ட் ஃபேக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த இம்போர்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. இம்போர்ட் ஃபேக்டர் வந்து எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க. 0.6 வந்துச்சுன்னா, 0.6 வந்து மெட்டீரியலைஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா இம்போர்ட் ஃபேக்டர் ரெக்கவர்ஸ் த அமௌண்ட் ஃப்ரம் த பையர். அதாவது இந்த 0.6 வந்துச்சு, அதாவது 0.5லயே வந்து பையர் வந்து இம்போர்ட்டருக்கு பணத்தை கொடுத்துட்டாருன்னா, எக்ஸ்போர்ட்டருக்கு பணத்தை கொடுத்துட்டான், எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு பணத்தை கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. அப்படி பணத்தை கொடுக்கல, 90 நாளாயும் பணம் வரல அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு இந்த இம்போர்ட் ஃபேக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவங்க பணத்தை கொடுத்துட்றாங்க. இவங்களுக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அவங்க பணத்தை கொடுத்துட்றாங்க. அவங்க பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இம்போர்ட் ஃபேக்டர் திருப்பி 7வது ஸ்டெப்ல இந்த பையர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறார். ஓகேங்களா, பையர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறார். இது வந்து இன்டர்நேஷனல் ஃபேக்டரிங் இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும். இப்போ இதுவே சிங்கிள் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரிங், எக்ஸ்போர்ட் ஃபேக்டர்னு மட்டும்தான் ஒரே ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா,
அதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இதுலயும் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் தான். முதல்ல அந்த எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் கூட நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம். அக்ரிமெண்ட் போட்டுட்டு டெலிவர் பண்ணிடுறோம். கூட்ஸை வந்து நம்ம அழகா டெலிவர் பண்ணிடுறோம். டெலிவர் பண்ணிட்டு 3வது ஸ்டெப்ல எப்ப இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன், இவ்வளவு பணம் வர வேண்டியிருக்குதுன்ற டீடைல்ஸை எக்ஸ்போர்ட் ஃபேக்டருக்கு கொடுத்துறோம். எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் அந்த பணத்தை சப்ளையருக்கு கொடுத்துறாரு. எக்ஸ்போர்ட் ஃபேக்டர் சப்ளையருக்கு பணத்தை கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறமா பையர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து சிங்கிள் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா. இதுவே சிங்கிள் இம்போர்ட் ஃபேக்டரா இருந்துச்சுன்னு சொன்னா, இங்கேயும் ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் தான். ஃபேக்டரிங் அக்ரிமெண்ட் யார் கூட போடுறாங்க? இம்போர்ட் ஃபேக்டர் கூட போட்டுக்கிறாங்க. இம்போர்ட் ஃபேக்டர்னா இம்போர்ட் ஃபேக்டர் வந்து வேற கண்ட்ரில இருக்கலாம். ஓகேங்களா? அவருக்கு கூட அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு கூட்ஸை வந்து டெலிவர் பண்றாங்க. டெலிவரி பண்ணிட்டு இவ்வளவு பணம் வர வேண்டி இருக்குதுன்றத டீடைல்ஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்றாங்க. இம்போர்ட் ஃபேக்டர் வந்து இவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பையர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்து பில்ஸ் டிஸ்கவுண்டிங்க்கும் ஃபேக்டரிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பில்ஸ் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட், கொலாட்டரல்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா தான் பில்ஸ் டிஸ்கவுண்டிங் வந்து அலோவ் பண்ணிப்பாங்க. இல்லைன்னு சொன்னா பில்ஸ் டிஸ்கவுண்ட் வந்து பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸ்ட்ராங்கான பேலன்ஸ் ஷீட்னா கம்பெனி வந்து நல்லா போயிட்டு இருக்குது, நல்ல லெவலில் ரன் ஆயிட்டு இருக்குது, அவங்களோட போதுமான அளவுக்கு கொலாட்டரல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றப்போ பில்ஸ் டிஸ்கவுண்டிங்ல அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதே ஃபேக்டரிங் அப்படி பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு பிக் பேலன்ஸ் ஷீட்டா இருந்துச்சு, கொலாட்டரல்லாம் பெரிய லெவலில் இல்லை அப்படின்னு சொன்னா கூட இவங்க வந்து பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த ரிசீவபிள்ஸ் வந்து குட் குவாலிட்டியா இருக்குது, யார்கிட்ட இருந்து பணம் வர வேண்டி இருக்குதோ அவங்க வந்து சரியான ஆட்கள் கரெக்டா கொடுத்துருவாங்க அப்படின்ற பட்சத்துல மட்டும் அந்த ஃபேக்டரிங்ல வந்து அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஃபேக்டரிங்ல வந்து அலோவ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அவங்க வீக் பேலன்ஸா இருக்குது, பேலன்ஸ் ஷீட்டா இருக்குதுன்றத பார்க்கல. ஓகேங்களா? இது வந்து ஆல்வேஸ் ரீகோர்ஸ்னா என்னது? நான் வந்து ஒரு பார்ட்டிட்ட போய் நீங்க பணம் கொடுக்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு போறேன். அந்த பார்ட்டி டிஃபால்ட் பண்ணிட்டான், தர மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே அந்த கம்பெனி இருக்குதுல்ல, நான் கொடுத்துட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த கம்பெனி தான் அந்த பணத்தை கட்டி ஆகணும். கம்பெனி வந்து ஒருத்தர்ட்ட விற்கிறார் இல்லையா, அவர் வந்து பணத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா பில்ஸ் டிஸ்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தான் பொறுப்பு. ஓகேங்களா? கம்பெனி தான் பொறுப்பு. ஆனா ஃபேக்டரிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனிகிட்ட பொறுப்பு கொடுக்காம ஃபேக்டரே அந்த பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. வித்தவுட் ரீகோர்ஸ்ன்ற வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? இதுல வந்து கலெக்ஷன் இஸ் ஜாப் ஆஃப் எக்ஸ்போர்ட்டர். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டர் தான் அந்த கலெக்ஷன் ஜாபை வந்து பாத்துக்கிறாரு. யார் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த கலெக்ஷன் ஜாபையும் பாத்துக்கணும். கலெக்ஷன் வேலையெல்லாம் இந்த பில்ஸ் டிஸ்கவுண்ட்ல பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ பேங்க் வந்து பில்ஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுதுன்னு சொன்னா கலெக்ஷன் வேலையெல்லாம் பேங்க்ஸ் பார்த்துட்டு இருக்காது. ஆனா இங்க வந்து கலெக்ஷன் வேலையை இந்த ஃபேக்டர் வந்து பார்த்து கொடுக்குறாங்க. கலெக்ஷன் வேலையை இந்த ஃபேக்டரே வந்து நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபினான்சிங் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபினான்சிங் இஸ் டிரான்சாக்ஷன் பேஸ்டு. ஃபினான்சிங் வந்து இதுல வந்து அக்கௌண்ட்ஸ் பேஸ்டு. ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன லெட்ஜர் எல்லாத்தையுமே இவங்க மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட்ஸ் பேஸ்ல இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இட் இஸ் ஒன்லி மோட் ஆஃப் ஃபினான்சிங். இது வந்து ஃபினான்சிங் மட்டும்தான் இதுல நடக்குது, வேற எதுவுமே பண்ணல. எப்ப நீ வந்து ஒருத்தண்ட பொருளை வித்திருக்க, அவன் வந்து உனக்கு இவ்வளவு தரணும், அந்த பணத்தை நான் இப்பவுமே உனக்கு தந்துறேன்னு சொல்லிட்டு ஃபினான்ஸ் மட்டும் தான் நம்ம இதுல பண்றோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கம்ப்ளீட்டா ரிசீவ் பண்ணி அதை மேனேஜ் பண்றது, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மெயின்டைன் பண்றது, கலெக்ஷன், கிரெடிட் இன்சூரன்ஸ் முதற்கொண்டு எல்லா வேலையுமே இந்த ஃபேக்டர் வந்து பண்ணி கொடுக்குறாரு. ஓகேங்களா? இங்க வந்து டெப்டை வந்து அசைன் பண்ணல, இங்க வந்து இவங்களுக்கு மொத்தமா டெப்டை வந்து அசைன் பண்ணிடும், ரிப்பீட்டேட்டிவா நடந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஃபோர் ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா ஃபினான்சிங் எக்ஸ்போர்ட்ஸ் பை டிஸ்கவுண்டிங் எக்ஸ்போர்ட்ஸ் ரிசீவபிள். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபினான்சிங் எக்ஸ்போர்ட்ஸ் பை எக்ஸ்போர்ட்ஸ் ரிசீவபிள். ஆனால் இதுல எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தவுட் ரீகோர்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தவுட் ரீகோர்ஸ். கம்பெனிக்கு வந்து பிரச்சனையே வராது, கம்பெனிக்கு பிரச்சனையே கிடையாது. ஒன்ஸ் அந்த பொருளை கொடுத்துட்டாங்க, பொருளை கொடுத்து ஃபோர் ஃபைட்டர்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டோம்னு சொன்னா அதோட நம்ம மறந்துட வேண்டியதான், நம்ம பணம் வந்துருச்சு. திருப்பி அந்த பார்ட்டிக்காரன் கெட்டினானா கெட்டலையான்றதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃபோர் ஃபைட்டிங்ல மெயினா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா ஃபோர் ஃபைட்டர் கிவ்ஸ் கமிட்மெண்ட் டு த ஃபோர் ஃபைட் டு த எக்ஸ்போர்ட்டர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் ஃபைட்டர் வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்போர்ட்டருக்கு, நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் கான்ட்ராக்ட் மேட் பிட்வீன் தி எக்ஸ்போர்ட்டர் அண்ட் த இம்போர்ட்டர். எக்ஸ்போர்ட்டருக்கும் இம்போர்ட்டருக்கும் ஒரு கமர்ஷியல் கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? கமர்ஷியல் கான்ட்ராக்ட் போட்டுட்டு மூணாவது என்ன பண்றாங்க, கூட்ஸ் எல்லாத்தையுமே ஷிப்மெண்ட் பண்ணிடுறாங்க. கூட்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட்டருக்கு அனுப்பி கொடுத்துறாங்க. அனுப்பி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டர் சப்மிட்ஸ் ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் டு இம்போர்ட்டர்ஸ் பேங்க் த்ரூ ஹிஸ் பேங்க். ஓகேங்களா? எக்ஸ்போர்ட்டர் வந்து இம்போர்ட்டர் பேங்க் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி கொடுத்துறாங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி கொடுத்துறாங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபோர்த் ஸ்டெப்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி கொடுத்துறாங்க. ஃபிஃப்த் வந்து இம்போர்ட்டர் பேங்க் அப்டைன்ஸ் த அக்செப்டன்ஸ் ஆஃப் இம்போர்ட்டர் அண்ட்
இம்போர்ட்டர் அண்ட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேங்களா? அதாவது இந்த இம்போர்ட்டர் பேங்க் வந்து இம்போர்ட்டர் கிட்ட கேட்டு, எப்பா நீ இந்த மாதிரி வாங்கினதெல்லாம் ஓகே தானா, இதெல்லாம் சரிதானா, நீயும் அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இவர்கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கியிருக்கேன், இந்த எக்ஸ்போர்ட்டர் இருந்து கூட்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த இம்போர்ட்டர் பேங்க் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிட்டு இம்போர்ட்டர் பேங்க்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே யாருக்கு அனுப்பிடுறாங்கன்னா எக்ஸ்போர்ட்டருக்கு அனுப்பிடுறாங்க. எதை அனுப்புறாங்க? இந்த மாதிரி இந்த இம்போர்ட்டர் வந்து இந்த பணத்தை வாங்கி அந்த பொருளை வாங்கியிருக்காரு, அதுக்கு இவர் இவ்வளவு பணம் கொடுக்கணும், அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இம்போர்ட்டர் பேங்க் போட்டு யாருக்கு கொடுத்துறாங்க? எக்ஸ்போர்ட்டர் பேங்க்குக்கு கொடுத்துறாங்க. எக்ஸ்போர்ட்டர் பேங்க் கொடுத்ததும் அந்த எக்ஸ்போர்ட்டர் பேங்க் அதெல்லாம் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்து ஃபோர் ஃபைட்டர் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? மொத்தமா ஃபோர் ஃபைட்டர் கொடுத்துறாங்க. ஃபோர் ஃபைட்டர் என்ன பண்ணிடுறாரு? அதை வாங்கிட்டு பேமெண்ட் கொடுத்துறாரு. அதை வாங்கிட்டு பேமெண்ட் அவங்களோட சார்ஜஸை கழிச்சிட்டு பேமெண்ட் கொடுத்துறாங்க. பேமெண்ட் கொடுத்துட்டு இந்த இந்த பில்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட்டர் பேங்க்குக்கு ப்ரெசென்ட் பண்ணி ஃபோர் ஃபைட்டர் வந்து பணத்தை வந்து வாங்கிப்பாங்க அதுக்கப்புறமாட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபோர் ஃபைட்டிங் வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டரிங்கும் ஃபோர் ஃபைட்டிங்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபேக்டரிங்கும் நடக்குது, ஃபோர் ஃபைட்டிங் எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேக்டரிங் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்கோயிங் ப்ராசஸ். திரும்ப திரும்ப இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி வச்சு நிறைய பேர்ட்ட கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொன்னா, நான் ஒரு ஃபேக்டரை போட்டு வரிசையா ஊருக்குள்ள இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் பிடிச்சி வாங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபேக்டரை போட்டு மொத்தமாக அவர் கையில் பொறுப்பை கொடுத்துருவேன். ஆனால் ஃபோர் ஃபைட்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான். நான் வந்து இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு பார்ட்டி வந்து ஒரு ஏன்னு ஒரு பார்ட்டி வாங்கியிருக்காரு. ஸோ இவருக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஃபோர் ஃபைட்டர் ஒருத்தரை வந்து நான் உள்ள இன்வால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு டிரான்சாக்ஷனில் மட்டும்தான் அந்த ஃபோர் ஃபைட்டர் இருப்பார். நான் திருப்பி இன்னொருத்தருக்கு போய் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். அப்போ அதுலேயும் இவரே ஃபோர் ஃபைட்டராக வருவாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அவரை கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். ஆனால் இது வந்து இந்த ஒரு இடத்தோட முடிஞ்சிடும் இந்த ஃபோர் ஃபைட்டிங். ஆனால் இந்த ஃபேக்டரிங் அப்படி கிடையாது. கண்டினியூஸ் ப்ராசஸாக இவங்களோட பில்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஃபேக்டர் இருக்காருன்னு சொன்னா அவங்க தான் இந்த ஃபேக்டரின்னு இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு ஆள் இருப்பாரு, போய் பயங்கர பல்கான ஆளா இருப்பாரு, போய் எல்லாரையும் அடிச்சு பணத்தை வாங்கி புடிக்கிட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நம்ம என்பிஎஃப்சிஸ் பாக்குறப்ப பார்த்தோம் இல்லையா, என்பிஎஃப்சிஸ்ல ஃபேக்டரும் இருந்தாங்க பாத்தீங்களா, என்பிஎஃப்சிஸ் ஃபேக்டரும் இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கம்பெனியா தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஒரு கம்பெனியா இருப்பாங்கன்னு தான் சொல்றாங்க. ஓகேங்களா? கம்பெனியா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஆன்கோயிங் ப்ராசஸா ஒரு கம்பெனிக்காண்டி ஆன்கோயிங்கா அவங்க வந்து ரிப்பீட்டேட்டிவா பில்ஸ் கலெக்ட் பண்றது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஷார்ட் டேர்ம் இன் நேச்சர். கம்மியான பீரியட்ல ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து மீடியம் டு லாங் டேர்ம் 1 to 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து 1 to 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஃபேக்டரிங் கேன் பி வித் ரிகோர்ஸ் ஆர் வித்அவுட் ரிகோர்ஸ். இதுல வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபேக்டர் வந்து நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாரு, ஒன்ல வந்து நான் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. இதுல வந்து பொறுப்பு எடுத்துக்குவாரு, இதுல வந்து வித் ரிகோர்ஸ்ல பொறுத்து எடுத்துக்க மாட்டேன், நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? ஆனா ஃபோர் ஃபைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பொறுப்பு அவர் எடுத்துக்குவாரு. அந்த பணம் கெட்ட மாட்டான் அப்படின்ற பிரச்சனையே கம்பெனி பார்க்க தேவையில்லை. அந்த பணத்தை கண்டிப்பா ஃபோர் ஃபைட்டர் வந்து வாங்கி நமக்கு கட்டிடுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ரிக்வெஸ்ட் கண்டினியூஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன் த ஃபேக்டர் அண்ட் த கிளையண்ட் வேர் பை ஆல் சேல்ஸ் ஆர் ரூட்டட் த்ரூ த ஃபேக்டரி. கண்டினியூஸா அவங்களுக்குள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? செல்லர் நீட் நாட் ரூட் அதர் பிசினஸ் த்ரூ த ஃபோர் ஃபைட்டர். டீல்ஸ் ஆர் கன்க்ளூடட் டிரான்சாக்ஷன் வைஸ். இந்த ஒரு டிரான்சாக்ஷன் முடிஞ்சதும் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கன்க்ளூட் ஆயிரும். ஓகேங்களா? ஃபேக்டர் அஸ்யூம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் கலெக்ஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் கிளையண்ட் ரெடியூஸ் ஓவர் ஹெட்ஸ் ஃபார் த சேம். ஃபேக்டர் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொன்னால் இந்த கிளையண்ட்டுக்கு இருக்கிற அந்த கடன் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுக்குறது எல்லாமே பொறுப்பு எல்லாத்தையுமே இவங்க எடுத்துக்குவாங்க. ஃபோர் ஃபைட்டர் வந்து இந்த ஒரு கடனை கலெக்ட் பண்ணதோட அவரோட வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகேங்களா? சார்ஜஸ் இன்க்ளூட் தோஸ் ஃபார் ஃபைனான்சிங் கலெக்ஷன். ஃபைனான்ஸ் பண்ணதுக்கு சார்ஜஸ் வந்து எதுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா, அவங்க முதல்ல அந்த பணத்தெல்லாம் கொடுத்துட்றாங்கல்ல, அவங்க தர வேண்டிய பணத்தை முதல்ல கொடுத்துறது அந்த ஃபினான்சிங்க்கு, கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு, கிரெடிட் ப்ரொடெக்ஷனுக்கு, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்க்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து சார்ஜஸ் வந்து இந்த கொடுத்துருக்கிற வேலைக்கு இந்த ஒரு கலெக்ஷனுக்கு மட்டும் அவங்க வந்து சார்ஜஸ் எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஃபேக்டரிங் வந்து பொதுவாக டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன், ஃபோர் ஃபைட்டிங் வந்து காமனாக இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இந்த ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிஸ்கவுண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரதுக்கு ஒரு வழி பார்க்குறாங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து சப்ளையர் இருக்காருல்ல, ஒரு பொருளை விற்கிறவர், ஸோ அந்த பொருளை வித்துட்டு இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் இந்த பொருளை வித்திருக்கேன் அப்படின்னு சொல்றதை என்டர் பண்ணிடுறாரு. அவர் என்டர் பண்ணி முடிச்சதும் ஃபர்ஸ்ட் வந்து சப்ளையர் சப்ளையர் வந்து கூட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துறாரு. ஓகேங்களா? கூட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வந்து சப்ளையர் வந்து லாகின் பண்ணி இந்த கொடுத்துருக்கிற டீடைல்ஸ் இருக்குது இல்லையா, இந்த இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ண டீடைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் இந்த பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வந்து போட்டுறாரு. இதை போட்டதுக்கு அப்புறமா பையர் இருக்காரு பார்த்தீங்களா, பையர் வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு ஆமாங்க உண்மைதான் நான் வாங்கினேன், இந்த இன்வாய்ஸை நான் பே பண்ணுவேன் அப்படின்றத பையரும் ஒத்துக்கிறாரு. ஓகேங்களா? பையர் ஒத்துக்கிறாரு.
அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபேக்டரிங் யூனிட்ஸ் வந்து பிட் பண்றாங்க. ஓகேங்களா? இன்வாய்ஸை வந்து ஃபேக்டரிங் யூனிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த இன்வாய்ஸ்ன்னு வர்றத வந்து ஃபேக்டரிங் யூனிட்ஸா கன்வெர்ட் பண்ணி இந்த ஒரு யூனிட்டையும் இந்த பண்றாங்க. ஃபினான்சியர்ஸ் வந்து பிட் பண்றாங்க. ஓகேங்களா? ஃபினான்சியர்ஸ்னா யாரு? நம்ம பேங்க்ஸ் இந்த மாதிரிலாம் லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்சியர்ஸ் வந்து பிட் பண்றாங்க. பிட் பண்றதுல எது வந்து ஃபேவரபிளா இருக்குதோ அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சப்ளையர் வந்து எந்த எந்த பிட் வந்து ஃபேவரபிளா இருக்குதோ அந்த பிட்டை வந்து சப்ளையர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டிஆர்இடிஎஸ் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன ஜென்ரேட் பண்ணுது? செட்டில்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணிது. செட்டில்மெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணி அந்த ஃபேக்டருக்கு அந்த சப்ளையருக்கு சேர வேண்டிய பணத்தை அந்த ஃபினான்ஷியர் இருக்கார் பார்த்தீங்களா? அந்த ஃபினான்ஷியர் இருக்கா பார்த்தீங்களா? அந்த ஃபினான்ஷியர் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி சப்ளையருக்கு இந்த டிஆர்இடிஎஸ் பிளாட்ஃபார்மே கொடுத்துருது. கொடுத்து முடிச்சுட்டு இந்த இன்னொன்னு ஜென்ரேட் பண்ணுது. என்ன பண்ணுதுன்னு சொன்னா இண்டிகேட்ஸ் ஃபார் டெபிட்டிங் த பையர். இந்த பையர் இருக்காரு பார்த்தீங்களா? அந்த பையரு கடைசியில என்னைக்கு பணத்தை கட்டுறேன்னு சொன்னாரோ அன்னைக்கு அவரோட அக்கௌண்ட்டை வந்து பணத்தை எடுத்து அந்த ஃபினான்ஷியருக்கு பணத்தையும் கொடுத்து முடிச்சிருது. ஓகேங்களா? முன்னாடி பில்ஸ் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு நம்ம டிஜிட்டலா இல்லாம டைரக்டா ஒரு பேங்க் கிட்டயோ யாருக்கிட்டயோ தூக்கிட்டு போய் பிசிக்கலா நம்ம அலைஞ்சிட்டு இருந்தோம் பாத்தீங்களா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி இந்த இடிஎஸ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு போட்டு இவங்க வந்து டைரக்டாவே பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்லைன்லயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ஒரு நல்ல சிஸ்டம் மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெஞ்சர் கேபிட்டல். ஓகேங்களா? இப்போ வெஞ்சர் கேபிட்டல் மர்ச்சன்ட் பேங்கிங் பார்த்துட்டோம். வெஞ்சர் கேபிட்டல். ஓகேங்களா? வெஞ்சர் கேபிட்டல்ல என்னன்னா அது கான்செப்ட் என்ன சொல்றாங்க என்னன்னா இப்போ வந்து நம்மள்ட்ட ஒரு பிசினஸ் ஐடியா, நல்ல ஒரு பிசினஸ் ஐடியா நம்ம வச்சிருக்கோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுப்போமே. இப்போ இந்த அயன்மேன் சூட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அந்த அயன்மேன் சூட்லாம் நல்லா பிடிச்சிருக்குது பாத்தீங்களா? நல்லா அந்த சூட்டை மாட்டிட்டு நம்ம சல்லுன்னு பறக்கலாம். கையை நீட்டணும்னு சொன்னா அங்க இருந்து நிறைய நெருப்பு வருது, ஒருத்தர் பறந்துடுறாரு, ஒருத்தர் உருண்டுறாரு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம்லாம் இருக்குது பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம உண்மையிலே ஒரு சூட்டை ரெடி பண்ணலாமா? அப்படி வந்து வயபிளா அப்படின்னு சொல்லி ஒரு சூட் ரெடி பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ரெடி பண்றதுக்கு நிறைய க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து செலவாகும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் அவ்வளவு சீக்கிரத்துல பணம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து அயன்மேன் மாதிரி, டோனி ஸ்டார்க் மாதிரி நான் வந்து ஒரு அயன் சூட் வந்து ரெடி பண்ண போறேன். ரெடி பண்ணி நான் வந்து மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணா நல்லா பணம் சம்பாதிக்கலாம்ல. அயன்மேனோட சூட் வந்து நம்ம ரெடி பண்ணி மார்க்கெட்ல கொடுத்தோம்னு சொன்னா நல்லா சம்பாதிக்கலாம் இல்லையா? அப்படி ஒன்று நான் ரெடி பண்றேன்னு சொன்னா யாரும் வந்து எனக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், சும்மா சொல்றேன். ஸோ யாரும் நமக்கு வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனா இது வந்து ஒரு நல்ல பிளான். சப்போஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னா நல்லா வந்து பணம் வந்து நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னா அப்ப இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா? இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஃபண்ட்ஸ் இதெல்லாத்தையும் பார்த்து அது வந்து வயபிளா, உண்மையிலே இது செய்யறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குதா, நீங்க செஞ்சிருவீங்களா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இல்லைன்னு சொன்னா நல்ல நல்ல ஐடியாஸ்லாம் வந்து டெவலப் ஆகாமலே போயிடும். நல்ல நல்ல ஐடியாஸா இருக்கும். உண்மையிலே அதை செஞ்சா மார்க்கெட்ல வந்து அது நல்ல சேல்ஸ் கிடைக்கலாம். நம்மளுடைய எக்கானமி வந்து நல்லா டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா யாருமே அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாம போனாங்கன்னு சொன்னா நம்ம வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆகாம போகலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்னு இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ரிஸ்கியான ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வெஞ்சர் கேபிட்டல் சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? இவங்க வந்து ரிஸ்கியரான விஷயத்துலலாம் ஈடுபடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1975ல வந்து ஐஎஃப்சிஐ ஸ்டார்டட் ரிஸ்க் கேபிட்டல் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 1976ல வந்து ஐடிபிஐ ஸ்டார்டட் சீட் கேபிட்டல் ஃபினான்ஸ். 1986ல ஐசிஐசிஐ வெஞ்சர் கேபிட்டல் ஸ்கீம் இப்படிலாம் வந்து கொண்டு வராங்க. இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஃபினான்ஸ் த்ரூ ஈக்விட்டி கேபிட்டல். இவங்க வந்து எப்படி கேபிட்டல் வந்து கொடுப்பாங்க? இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட ஷேர் இருக்கு பாத்தீங்களா? அந்த ஷேர்ஸுக்கு பணம் கொடுப்பாங்க. அந்த ஷேர் இப்போ உன்னோட ஷேர் வந்து ஒரு 1000 ஷேர் நீ எனக்கு கொடு. அந்த 1000 ஷேருக்கு நான் உனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து நான் பே பண்ணிடுறேன். இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு நீ வந்து உன்னோட தொழிலை தொடங்கு அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபினான்ஸ் த்ரூ ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இவங்க வந்து ஓனரா ஆக்ட் பண்ண மாட்டாங்க. ஓனரா வந்து ஆக்ட் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எப்படி வந்து இவங்க வந்து ப்ராஃபிட் இது பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஷேர்ஸ் வந்து இவங்க வாங்கி வைக்கிறாங்க இல்லையா? ஷேர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல பணத்தை வந்து அவங்களோட பணத்தை கொடுத்து ஷேர்ஸ் வாங்குறாங்க இல்லையா? கடைசியில் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு தான் அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணிப்பாங்க. அவங்க தேவையான ப்ராஃபிட் அவங்க எடுத்துப்பாங்க. இப்போ ஸ்டேஜஸ் இருக்கு. வெஞ்சர் கேபிட்டல் ஃபினான்ஸ்ல என்னென்ன ஸ்டேஜஸ் சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சீட் கேபிட்டல்னு சொல்றாங்க. வந்து ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி அயன்மேன் சூட் வந்து நம்ம ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா முதல்ல வந்து ப்ரோட்டோடைப் வந்து ரெடி பண்ணி காட்டணும். ஓகே, ஒரு சூட் நான் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க, இதை போட்டு பார்த்தீங்கன்னா அழகா நம்ம பறக்கலாம் அப்படின்றத மாதிரி நம்ம வந்து ஒரு சூட் வந்து ரெடி பண்ணணும் ஃபர்ஸ்ட். அந்த சூட் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். இந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ்ல வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ப்ரோட்டோடைப். அப்போ வந்து ஒரு கேபிட்டல் கொடுக்குறாங்க.
அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகிறோம். அது வந்து ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். அதில் வந்து ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனி வந்து செகண்ட் ரவுண்ட் ஃபினான்ஸ். இப்போ பெருசாக ப்ராஃபிட்டபிளாக போகல, இன்னும் நிறைய நம்ம பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்காக செகண்ட் ரவுண்ட் ஃபினான்ஸ் வந்து ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜ் ஃபினான்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு, நல்லா போகுது, இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா விற்கிது அப்படின்றப்போ லேட்டர் ஸ்டேஜில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம ஒரு ஊரில் மட்டும் இருக்கக்கூடாது, 2 3 ஊரில் பண்ணலாம், இல்லைனா வேற ஒரு கண்ட்ரியில் போய் பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த எக்ஸ்பேன்ஷனுக்கும் வந்து இவங்க வந்து நமக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபினான்ஸ். சப்போஸ் ஏதாவது ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டர் வந்து நம்மள கம்பெனில வந்து சேர்ந்து இன்வெஸ்டரா இருந்து இன்வெஸ்ட் பண்ணி பணம் குடுத்துருக்காரு. திடீர்னு அவர் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாருன்னா, அந்த ரீப்ளேஸ்மென்ட்க்கும் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து பணம் குடுக்குறாங்க. ஓகேங்களா? டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபினான்ஸ் வருது. டர்ன் அரவுண்ட் மாரி ஒரு ஃபினான்ஸ் குடுக்குறாங்க. அது எதுக்குன்னா, சப்போஸ் திங்ஸ் வந்து சரியா போகல, சில விஷயங்கள மாத்தணும், வேற மாதிரி எக்யூப்மென்ட்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாரிலாம் வருதுன்னு சொன்னா, அந்த மாரி டர்ன் அரவுண்டுக்கும் கூட இவங்க வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்புறம் பை அவுட் டீல்ஸ். பை அவுட் டீல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சிலர் வந்து ஆக்டிவ் ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. சிலர் வந்து பாசிவா இருப்பாங்க. பெரிய லெவல்ல எதுவுமே பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆக்டிவா சில ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. அப்ப அந்த ஆக்டிவா இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து மற்ற ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி வாங்கணும்னு அவங்க நினைக்கிறப்போ, அந்த பை அவுட்டுக்கும் வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து பணம் வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதுல வேற எப்படி என்னென்ன ப்ராசஸ் அது செலக்ட் பண்றாங்க இல்லையா? ஒரு ஒரு கம்பெனிய வந்து நம்ம எடுப்போமான்னு செலக்ட் பண்றாங்கல்ல. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டீல் வந்து ஆரிஜினேஷன் எங்கேருந்து நடக்குதுன்னு சொன்னா, அ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்க்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க இல்லையா? இவங்கலாம் வந்து சொல்லுவாங்க. இந்த மாரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கு வந்து நீங்க எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த சூரரை போற்று படம் இருக்கு பார்த்தீங்களா? அதுலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் தான் போய் பார்ப்பாங்க. சூர்யா போய் பார்க்குறப்போ, இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் தான் போய் பார்ப்பாங்க. அவங்க யாராவது தான் ஃபினான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ, அப்போ அவங்க போய் பார்க்குறாங்களா, அங்க தான் டீல் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அங்க தான் டீல் வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஆரிஜினேட் ஆனதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய டீல்ஸ் வரும். அப்ப அந்த ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும் இல்லையா? அந்த டீல்ஸ வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாங்க. அதுதான் வந்து ஸ்கிரீனிங். எந்த டீல் வந்து ஒர்க் அவுட் ஆகும்? எதெல்லாம் வந்து ஓகே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எது ஓகே ஆகாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அத ஸ்கிரீன் பண்றது தான் ஸ்கிரீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அத வந்து எவாலுவேட் பண்றாங்க. அந்த அந்த டீட்டெயில்டா அந்த ப்ராஜெக்ட்ஸ பத்தி படிக்கிறாங்க. அந்த ப்ரமோட்டர பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த ப்ரமோட்டருக்கு வந்து உண்மையிலே விஷயம் இருக்குதா? அவர் வந்து கேப்பபிளா? அவரு செய்வாரா? அப்படின்றது எல்லாமே பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு, டீல் எல்லாம் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்றாங்க. உங்களுக்கு நாங்க எவ்வளோ பணம் தரணும்? நாங்க இவ்வளோ தருவோம். நீங்க இவ்வளோ பண்ணி குடுக்க வேண்டியிருக்கும். திரும்ப நாங்க வந்து இப்படி தான் எக்ஸிட் ஆவோம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க பேசி முடிக்கிறாங்க. போட்டு முடிச்சுட்டு, டீல் நெகோஷியேட் முடிச்சுட்டு பணத்த குடுத்துட்டு, போஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் ஆக்டிவிட்டி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ஒரு போர்டு மெம்பரா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனியுடைய ஒரு போர்டு மெம்பரா இருப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ஒரு போர்டு மெம்பரா அவங்க இருப்பாங்க. அடுத்து எக்ஸிட் பிளான். ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த கம்பெனிலாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. நல்லா வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து அது வந்து வெளியில போயிருவாங்க. எப்படி போவாங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்த மாரி அவங்க வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு போயிருவாங்க. ஒண்ணு அந்த ப்ரொமோட்டர்ட்டயே குடுப்பாங்க. இல்லன்னா வெளியில வேற ஏதாவது கம்பெனிட்ட விப்பாங்க. இல்ல ஒருவேளை அந்த கம்பெனி நல்லா போகல. அந்த கம்பெனி வந்து நல்லா போகல, எதிர்பார்த்த மாரி போகல. அப்படின்ற ஒரு ஒரு கண்டிஷன் வருதுன்னு சொன்னா, அந்த கம்பெனிய வந்து லிக்விடேட் பண்ணி, வைண்ட் அப் பண்ணி, அதுலருந்து மிச்சம் கிடைக்கிற அமௌண்ட்ஸ வந்து எடுத்துட்டு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து வெளிய போயிருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் அவங்க போட்டிருக்காங்க. ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் மூலியமா வந்து சாரி ஃபிரெண்ட்ஸ். என்னென்ன மோட்ஸ்ல வந்து வெஞ்சர் கேபிட்டல் வந்து ஃபினான்ஸ் பண்றாங்கன்றத முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். ஈக்விட்டி மூலியமா அவங்க வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கண்டிஷனல் லோன்ஸ் எதுவும் குடுக்குறது. சில இன்ட்ரெஸ்ட் நோ இன்ட்ரெஸ்ட் பட் ராயல்டி மட்டும் நீங்க எங்களுக்கு குடுக்கணும். இந்த மாரி கண்டிஷன் வச்சுட்டு அவங்க லோன் குடுக்கலாம். ஓகேங்களா? கன்வெர்ட்டிபிள் லோன்ஸ் குடுப்பாங்க. நான் லோன் குடுக்குறேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து உங்களோட ஷேர்ஸ் வந்து எனக்கு அதுக்கு ஈக்குவலன்ட்டா குடுத்துறணும். அப்படின்னு குடுப்பாங்க. கன்வென்ஷனல் லோன்னா என்னது? ஒரு இன்ட்ரெஸ்ட்ட வாங்கிட்டு லோன் குடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வழிமுறைகள்ல வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வந்து லோன்ஸ் வந்து புரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ். உங்களோட வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ்கிட்டயும் சொல்லுங்க. ஓகேங்களா ஃபிரெண்ட்ஸ்? ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.